டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் காமன் டாபிக் எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஜுகேஷன் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கவலைகள் இருக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க வைக்க போகிறோம், எந்த சிலபஸில் படிக்க வைக்க போகிறோம், என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி அரசியல் வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இது எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எது உண்மை எது போய் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது. தென் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகும்பொழுது எந்தெந்த மாணவர்கள் அவங்க காலேஜ் லெவலில் வந்தாலும் எப்படி அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலி அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்களோ உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது புரிதல் ஏற்படுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு டாபிக் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கிலம் இருந்தாலும் உலகத்தையும் ஆளலாம், தமிழ் இருந்தால் தமிழர்கள் வந்து உலகத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு தமிழ் ஓகே தாய்மொழி, அதை பற்றியும் பேசுவோம். ஆங்கிலம் வந்து ரொம்ப சூப்பராக பேசக்கூடிய அளவுக்கு எல்லாருமே ஸ்கூல் லெவல்லே நல்லா இருக்கா, தமிழும் சரி ஆங்கிலமும் சரி. அதுக்கப்புறம் மும்மொழி பற்றி பேசிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க சார்? வணக்கம். கடந்த ஒரு 30-35 வருஷமா பொருளாதார ரீதியாக பின்தங்கின மாணவர்கள் மாணவியர்கள் இவங்க மத்தியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து பேசிக்காக அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து உங்களையே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும்னு அதுக்கான சிறப்பு வழிமுறைகள் இருக்குது, நீங்கள் மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்ற அந்த மெசேஜை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 30-35 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாணவர் மாணவியர்கள், நான் அரசு பள்ளின்னு சொல்ல வரல, பொதுவாக தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர் மாணவியர்கள் எங்கள்கிட்ட தொடர்பில் இருக்காங்க. பல பேர் நல்ல வேலை வாங்கிட்டு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் அதில் எனக்கு அவங்க மார்க்கை கொண்டு வந்து காட்டும்போது கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். ஏன்னா 600க்கு 550 வாங்குவாங்க. அந்த நாளில் 1200 இருந்தபோது 1200க்கு 1185 வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து சந்தோஷமாக சொல்லும்போது இதோட கல்விங்கிறது இதோட முடியறதில்ல, இது ஒரு ஆரம்பம் தான், நீ சப்ஜெக்டை படிச்சிருக்கேங்கிற அளவுக்கு தெரியுதே தவிர அடுத்த லெவல் போகணும் அதெல்லாம் சரிதான். எனக்கு உள்ளூர் ஒரு பயம் இருக்கும். என்ன காரணம் என்னென்ன, இதில் சில மாணவர்கள் என்ஜினியரிங் மெடிசின் அப்படின்னு போட்டு பாதியில் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. அத்தனை எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. இதை பற்றி நான் ஒரு பர்டிகுலர் கேஸ் நான் பார்த்தது வேறமா அப்புறமா சொல்கிறேன்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா அடிப்படையில் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ அவங்களுடைய அறிவுத்திறனையும் நான் வந்து குறைவாக மதிப்பிடல. அது அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் தனியார் துறையில் இருக்கிற பள்ளிகள்னு கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையில் எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் மொழியில் வந்து அவங்க அது எப்படி சொல்கிறது, மொழிகள் சரியாக கற்பிக்கப்படுவதில்லை அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை. இதை நான் சொல்லும்பொழுது நமக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தகராறா அப்படின்னா தமிழே தகராறுங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் தமிழ் எந்த மொழியுமே இங்கே வந்து மொழியை வச்சு ஒரு அரசியல் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கே தவிர தமிழும் வாழ்ந்ததாக தெரியல. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லும்போது சொல்லுவேன், அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்க இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் மொபைலை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ண தெரியுதுன்னா தனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க டிகிரி படிக்கிறாங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி எப்படியோ படிச்சிடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு ஈரமாவு கடையில் இட்லி மாவு கடையில் வேலைக்கு போவாங்க. ஆண்களாக இருந்தால் அப்பா அம்மா கொடுக்குற காசில் வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கிடுவாங்க. அதுவும் 150cc 200cc சொல்லி பைக் வாங்கிட்டு இந்த தனியார் இதில் டிஸ்ட்ரிபியூஷன் செயின் இருக்கு இல்லையா, அது வந்து லைஃபோட எண்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சார் மாதம் 8000 பண்ணுறேன் சார் அப்படின்னா எஜுகேஷன் இவங்க கஷ்டப்பட்டு படித்தது இதுக்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அங்கே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க. ஒரு சியூ அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கிலீஷ் லெட்டரில் 3வது லெட்டர் சி அப்புறம் யூ இது போட்டாக்க போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலமோ தமிழோ தமிழில் வந்து இந்த பிரச்சனை கிடையாது. என்னென்னா அது நம்மளுடைய தாய்மொழியாக போயிட்டதுனால காதில் தொடர்ந்து ஒரு விழுந்துட்டு இருக்கு, கண்ணில் ஒரு மொழி பட்டுட்டு இருக்கு, காதில் விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா நாக்கில் அது பேச வந்துடும். அதனால தான் தமிழை பற்றி நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். ஓகே, இது மட்டும்தான் அட்வான்டேஜ். ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக வந்து நம்ம ஆங்கிலம் கற்பிக்கிறோமா, அந்த பிள்ளைகள் பேர தவறே கிடையாது, கற்பிக்கிறோமா இல்லை கேட்டாக்க கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தை முதல்ல எடுத்துப்போம். நம்ம இன்னைக்கு ஆங்கிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய சொற்கள் தெரியும். சாதாரண சொற்கள், வாக், டாக், ஈட், ஸ்லீப், ஜம்ப், ரன், இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகளை ஒரு பட்டியல் போடு போகும். ஒரு 200-300 வேர்ட் போகும். சரி, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னா, பேசுகிறோம் சார் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, இது மட்டும் இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ்னு நினச்சிக்காது. நீ
வார்த்தைகள் தெரியும், நிச்சயமாக உனக்கு வார்த்தைகள் தெரியும், ஒரு கால் படிக்க கூட படிக்கலாம். ஆனால் ஒரு மொழி இதெல்லாம் இந்த வார்த்தைகள்ங்கிறது உதிரி பூக்கள் மாதிரி. அதை வந்து கட்டி ஒரு மாலையாக அடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு நாரோ நூலோ தேவை. அந்த நார் அந்த நூல் இலக்கணம். இலக்கணத்தை சரியாக படித்தாதான் நீ வந்து மொழியை வந்து படித்ததான் ஆகும், மொழியை வந்து மாஸ்டர் பண்ணதான் ஆகும். இலக்கணம் தெரியாமல் நான் இப்படியே பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி புரோக்கன் இங்கிலீஷ்லேயே பேசி சமாளிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது எப்படின்னா, ஒரு ஆட்டம், அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், வேறு எந்த கேமாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு விளையாடும்போது அதனுடைய அடிப்படை ரூல்ஸ் தெரியாமல் நீங்கள் நான் போய் ஃபீல்டில் இறங்குறேன் அப்படின்னா யூ வில் எண்ட் அப் லுக்கிங் லைக் எ ஜோக்கர். ஒரு கோமாளித்தனமாக ஆகிடும் அது. அதனால் தயவுசெய்து ஆல்ஃபபெட்ஸ் 26 ஆல்ஃபபெட்ஸ் தெரியும், அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓரளவு எழுத்து கூட்டி படிக்க முடியும் அப்படின்றதுனால நீ இங்கிலீஷை மாஸ்டர் பண்ணிட்டேன்னு நினைக்காத. அடிப்படையில் கிராமர் தெரியணும் அப்படின்னு. சரி, இது ஆங்கிலத்தினுடைய கதி இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்னா, நான் அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு மட்டும் சொல்லணும். தனியார் பள்ளிக்கூடத்தில் என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு 4 ரூம் வச்சு நடுப்பில் ஒரு தடுப்பு போட்டு அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதுன்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே அடிப்படையில் கிராமரை பற்றி விஷயமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கிராமருடைய அவசியமே புரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் இங்கிலீஷ். சரி, இதில் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ் மீடியத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த மாணவர்களே நிறைய பேர். இது நீங்கள் இந்த இதில் வந்து சொல்கிறது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை க்ரூம் பண்ணி மென்டார் பண்ணி ஒரு 4 வருஷம் அவன் வந்து என்னென்னா ஒரு அரசு பள்ளியில் தான் படித்த மாணவன். அவன் நல்ல மார்க் எடுத்திருந்தான். அதனால் 1200க்கு 1185 அதை வாங்கியிருக்கான். அவனுக்கு சாதாரணமாக இதுலேயே வந்து என்ஜினியரிங்கே கிடச்சிது. போகும்போது அந்த மாணவன் வந்து மார்க்கு தான் எல்லாம். அதனால் சார் ஸ்கூல் ஃபஸ்ட் சார் நான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னான். நான் என்ன சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பா, ஆனால் மார்க்குங்கிறதோட நிறுத்திக்காத, நீ அடுத்த லெவல் போகணுன்னா நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். அதனால் இது முடிவுன்னு நினைக்காது, இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி சொன்னேன். இல்லை சார் பார்த்துக்கிறேன் சார், இதுக்கு வந்து என்ஜினியரிங் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க சார். சரிப்பா, நீ என்ன இன்ஜினியரிங் என்ன பிரான்ச் சூஸ் பண்ண? மெக்கானிக்கலுக்கு தான் எல்லாம் ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். இதில் என்னென்னா, இந்த மாணவனுடைய அப்பா வந்து கோயம்பேடில் ஒரு சுமை தூக்குறவர், அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லேர்னர். இவர் தான் காலேஜ் பக்கம் போகிறார். அவர் சொன்னேன், சரிப்பா ரைட்டு, ரொம்ப சந்தோஷம், ஆனால் இது வரைக்கும் மார்க் வாங்கிட்டேன், இனிமேல் அடுத்த லெவல் போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீ சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு. இப்போ என்னென்ன அடுத்து என்ன கேள்வி வருது, இந்த 12 வருஷம் எஜுகேஷனில் அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க தவறிடுறாங்க. அவங்களுக்கு கற்றுக்க கொடுக்குறது, இப்போ கிராமர் நடத்துறதுல நான் இனிமேல் வந்து என்ஜினியரிங் போயிட்டு அவன் கிராமர் ஆரம்பிக்கிறதுன்றது முடியும். ஆனால் இதுக்காக நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போடணும், நீ இன்னும் போகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மார்க்கோடு நின்றுடுறாங்க. இது கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இந்த பையன் அப்படி இப்படி ஒரு 2-3 செமஸ்டர் தாக்கு பிடிச்சான். அவனுக்கு ஒரு லீடிங் காலேஜில் கூப்பிட்டு கொடுத்தாங்க அட்மிஷன். அவனுக்கு கேட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்டே கிடச்சிது. அவனுக்கு ஒரு 2-3 செமஸ்டர் தாக்கு பிடிச்சான். ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் காலேஜ்லேருந்து நிறுத்திட்டான். எங்கே போனான்னு, இங்கே டி நகரில் ஒரு துணி கடையில் துணி கிழிச்சு கொடுக்குற வேலைக்கு போய் சேர்ந்துட்டான். மாதம் 7000 ரூபா சம்பளத்தில். அப்படின்னா என்ஜினியரிங், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக ஒவ்வொருத்தர் வந்து டொனேஷன் கொடுத்து கேபிடேஷன் ஃபீ கொடுத்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குறது, இவன் வந்து கூப்பிட்டு கொடுத்த சீட்டை 3 செமஸ்டரில் தொலைச்சிட்டு வந்துட்டான். என்ன காரணம்னு கேட்டேன் நான். இதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஏன் இந்த மாதிரி விட்டு போனேன், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதா? அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னான், ஒரு இளவும் புரியல சார். அது வந்து தட் பெஸ்ட் சம்ஸ் அப் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன். உடனே இந்த ஸ்டேட்டை விட நாங்கள் நல்லா இருக்கோம், அந்த ஸ்டேட்டை, அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்லாம் எனக்கு தெரியல, அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ஊரில் இதுதாங்க யதார்த்தம். சரி, அப்படின்னா தமிழ் வந்து நாங்கள் ரொம்ப அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் கரை கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா இலக்கணம், சரி தமிழ் இலக்கணம் தேவையில்லைன்னு நம்ம நினைக்கலாம். எப்படி வேணால் நம்ம பேசிக்கலாம், ஆனால் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம், வழக்கில் இருக்கிற மொழி, அதனால் நம்ம எப்படி வேணால் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழுக்கும் இலக்கணம் உண்டு. ஆனால் இதில் என்ன விஷயம்னு, இந்த மாணவர்களால் ஆங்கிலத்தை விடுங்க, தமிழில் 4 வரி தவறு இல்லாமல் உன்னை பற்றி எழுதுப்பா அப்படின்னா அதில் வந்து ரகர லகர வேறுபாடுகள் இருக்காது. வல்லினம் மெல்லினம் தெரிய மாட்டேங்குது. சின்ன ராவா பெரிய ராவா அப்படிங்கிறான், அதுவும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. தமிழ் வந்து சுத்தமாக வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மொழியாக இருக்கும்போது, தாய்மொழிங்கிற ஒரு அந்தஸ்தை தவிர அதை பற்றின விவரமோ அதனை பற்றின அறிவோ ஒரு புரிதலோ இல்லாமல் தான் இன்றைக்கி வராங்க. தமிழே இந்த கதியில் இருக்கும்போது அந்நிய மொழியான ஆங்கிலம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண. நீங்கள் இதுக்கு வந்து நம்ம உடனே வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடாது. என்ன காரணம் என்னென்னா, மொழி அழிஞ்சு போச்சுன்னா, மொழி நம்மளுடைய கலாச்சார அடையாளம் எல்லாம் நமக்கு தெரியும். மொழின்றது ஒரு சாதாரண விஷயம், தொடர்புக்கு மட்டும் இல்லை, நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தமிழ் இந்த மாதிரி இருக்கு, எந்த மொழியிலுமே உங்களுக்கு புலமை இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டை எப்படி படிக்க போகிறீங்க நீங்கள்? அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை.
ஒரு சப்ஜெக்டை எப்படி படிக்க முடியும்? இந்த பையனுடைய கேஸ் அதுதான். 3 செமஸ்டர் தாக்கு பிடிச்சான், எக்கச்சக்கமாக அரியர்ஸ் வச்சான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு ஒன்றும் புரியல சார் விட்டா. ஏன்னா நீ இங்கிலீஷ் மீடியம் தான்டா படித்த, அங்கே பேசுகிற இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்குது, இங்கே பேசுகிற இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்குது சார். ஏன் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா டார்ச்சர் சார். டெய்லி காலேஜ் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்ம? அதுதான் பெரிய கேள்வி. அப்படின்னா மார்க்கோடு நின்னா போதுமா? இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரி, ஒரே இதையாக 12 வருஷம் எஜுகேஷனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றீங்க. நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்கு அதில் முக்கியமாக இன்னொரு குறைபாடுன்னு நான் சொல்ல விரும்புகிறது, அது எல்லா ஸ்கூல்லையும் லேர்னிங் அவுட்கம் அதை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. அது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்க. நான் பார்த்த வரைக்கும் லேர்னிங் மெக்கானிசம், அவன் படிக்கிறான், அது மனப்பாடம் பண்ணுறான், அங்கே போய் எழுதுகிறான், மார்க்கை வாங்கிட்டு வந்துடுறான். அவங்க எதுக்காக படிக்கிறேன்னு கேட்டால் நல்ல வேலை சார், நல்லா சம்பாதிக்கணும் சார் அப்படின்றதோட தவிர அந்த சப்ஜெக்டை ஊன்றி புரிஞ்சு படிக்கிறதுன்றது அந்த கான்செப்டே கிடையாது. இதுதான் இன்றைக்கு இந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கல்வியோட நிலைமை. இப்போ எப்படின்னா எப்படி பண்ண போகிறோம்? இன் அதர் வேர்ட்ஸ் இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, 12 வருஷம் நம்ம கற்பிக்காதது அல்லது அவன் கற்றுக்கொள்ள மறந்தது. இதை நீங்கள் அவன் 12 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போய் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான். அவனுக்கு எப்படி கற்றுத்தர போகிறீங்க? அவன் என்ன மாதிரி டைம் அப்ளை பண்ணணும்? அப்படின்னா இந்த 12 வருஷம் என்னது? இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பாஸ் போட்டுடுறாங்க. அதை நான் குறையே சொல்ல மாட்டேன். அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. படிக்கிற மாணவர்கள் ஆரம்பத்துலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கும்போது எக்ஸாமை மனசில் வச்சுட்டு உதறிட்டு பயந்துக்கிட்டு, ஐயோ எப்படி இப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறோம், எப்படி பரீட்சையில் தேர்வாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பயம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ரொம்ப நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்தது. ஆனால் அது இன்னைக்கு செயல்படாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு எக்ஸ்கியூஸாக போச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படின்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மாணவர்கள் ரொம்ப விவரமானவங்க. முன்னெல்லாம் அந்த தகவலை மறப்பாங்க ஆசிரியர்கள். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ எப்படியும் பாஸ்றான்னு, இந்த வருஷம் நீ பாஸ் பண்ணலன்னா தீந்த அவ்வளோதான், மாடு மேய்க்க தான் போகணும் அப்படிம்பாங்க எங்கள் காலத்திலாம். அவ்வளோ. ஆனால் அவங்க ஃபெயில் பண்ண முடியாதுன்றது சொல்லவே மாட்டாங்க. அந்த விவரம் தெரியாது மாணவர்கள்ட்டே, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ மாணவர்கள் ரொம்ப விவரமானவங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க நினைச்சா கூட ஃபெயில் போட முடியாதுடா, அதனால் நம்ம படிக்க வேணாம் அப்படிங்கிறத மாணவர்கள் ஒரு இதுவாக வச்சுட்டாங்க. நம்ம எப்படியோ பார்த்துக்கலாம், இனிமேல் ஜாலியாக 8 வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இதில் என்னென்னா, ஆசிரியர் பெருமக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி இருந்தாலும் இவனை பாஸ் போட போகிறோம், எதுக்கு சார் நாங்கள் பாடம் நடத்தணும்? ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். எப்படியும் கவர்மெண்ட் பாஸ் பண்ணி 8ஆம் கிளாஸ். இது என்ன ஆகுதுன்னா, இவன் 8 முடித்து 9 வரும்போது அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம், இன்னும் 3 பப்ளிக் எக்ஸாம், 10, 11, 12. நீ அதுக்கு மார்க் வாங்கலை, நீ தீந்த, உன் ஃப்யூச்சரே காலி அப்படின்னு சொல்லி அப்போ இது பண்ணும்போது இந்த 8 வருஷம் படிக்காதோட அக்யூமுலேட்டிவ் எஃபெக்ட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஐயோ, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு. இது இன்னொரு பிரச்சனை. இதுக்கப்புறம் என்னென்னா, அந்த 8 வருஷம் படிக்காத கடைசி 3 வருஷத்தை போட்டு திணிக்கிறாங்க. இன்னொன்று, இது மாற்று கருத்து இருந்தால் யாரோனாலும் சொல்லலாம். ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட தலைமை ஆசிரியர்கள் யாரும் எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் அவங்க பள்ளிக்கூடத்தில் வகுப்பு எடுக்கிறது இல்லை. அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதரர்ஸ், புள்ளி விவரம் சேகரிக்கிறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போயிடுது. உட்காருவாங்க, எவ்வளோ ஃப்ரீ லேப்டாப் கொடுத்துருக்கோம், எவ்வளோ சத்துணவு எவ்வளோ போகுது, சத்துணவுக்கு எவ்வளோ பேர் வராங்க, கம்ப்யூட்டரில் எவ்வளோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரி புள்ளி விவரம். அப்புறம் ஆசிரியர்களில் எவ்வளோ, உடற்கல்வி ஆசிரியர்கள் எவ்வளோ பேர், துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ பேர், இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் கொடுக்குறது தான் அவங்களோட ஃபுல் வேலை. நான் இது வரைக்கும் எந்த தலைமை ஆசிரியரும் ஒரு வகுப்பில் அவங்க என்ன சப்ஜெக்ட் படித்தாங்களோ அவங்க எடுக்கிறதா நான் பார்த்ததே கிடையாது. அதை விட கொடுமை என்னன்னா, தலைமை ஆசிரியர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் த்ரூ அவுட் த ஸ்டேட். திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 100 பிள்ளைகள் பரீட்சை எழுதினா இந்த 100 பிள்ளைகளும் பாஸ் பண்ணிட்டா 100% ரிசல்ட். அது ஒரு அப்செஷன். 100% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கேயும் எங்கே அடி வாங்குறது என்னென்னா, லேர்னிங் அவுட்கம் பற்றி யாருக்குமே அக்கறை இல்லை, நம்பர்ஸ், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரல் கேம் மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் இன்றைக்கு பேசிக் பிரச்சனை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். இது சென்னை மாதிரி நகர்ப்புறங்கள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, மாவட்ட அளவில் வட்ட அளவில் எப்படி இருக்கும் பார்த்துங்க நீங்கள்.
இதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் இந்த 30 வருஷத்தில் நான் பார்த்தது. தேங்க்யூ சார். நிறைய சூப்பரான கருத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம். மேடம் விஜய் மேம், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. எப்படி இருக்காங்க மாணவர்கள்? அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயமும் இல்லை நீங்கள் அவங்களோட ஷேர் பண்ணும்போதும் எந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். ஸோ கம்பேரிசன்னு பார்த்தோன்னாக்க ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போர்ட்ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்த டீச்சர்ஸ் வந்துட்டு நான் வந்து இது எப்பவும் சொல்கிறது தான், கையில் பெரம்பெடுத்த டீச்சர் இருந்த வரைக்கும் பசங்களோட படிப்பு நல்லா இருந்தது. எப்போ அந்த பெரம்பை நீங்கள் கீழே போட்டு தான் ஆகணும்னு பேரண்ட்ஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ போச்சு படிப்பு. ஏன்னாக்க ஒரு அம்மாவாவோ ஒரு அப்பாவாவோ இருந்து தான் அந்த ஒரு டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் எனக்கே தெரியும், நாங்கள் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் 1-2 பேர் இருப்பாங்க, அஃபோர்டபுளாக இருக்காது, அந்த நிமிஷம் ஃபீஸ் பே பண்ண முடியாது, அவங்க வந்து வெளில நிற்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. ரைட்? அவங்களையும் எல்லாமா ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு எப்படி அந்த அந்த ரெப்படேஷனுங்கிறது நிறையா இருந்தது. ஒப்பிக்கணும், ஃபஸ்ட்டு நீ சொல்லுன்னு ஒவ்வொருத்தரையும் ஒப்பிக்க வைக்கிறது, அந்த ஒரு ரெப்படேஷன் இருந்தது. ஸோ என்னன்னாக்க 10 தடவை கேட்குறேன், ஒரு தடவை நான் சொல்கிறேங்கிற போது என்னோட ரிட்டென்ஷன் ஜாஸ்தி இருந்தது. இப்போ என்னன்னாக்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன்னா அவங்கள என்னன்னு கற்றுக்க சொன்னேன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அம்மா பண்ணுறாங்களா அப்பா பண்ணுறாங்களா கூட ஐ மீன் அங்கிள் ஆண்டிஸ் பண்ண அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டா நீ அதை முடிச்சுட்டு வாங்க. அந்த பசங்க அந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்ன கற்றுக்க, அந்த பசங்க படிக்கிறதே இல்லை. எனக்கு கடையில் ப்ராஜெக்ட் விற்க ஆரம்பிச்சிட்டான். ரைட்? இன்னொரு விஷயம் வந்து எப்படின்னாக்க குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ். இப்போது எப்படின்னாக்க அந்த ஒரு மெட்ரிக்கோ ஒரு சாதா ப்ரைவேட் ஸ்கூலோ அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணோங்கிறதுக்காக தான் அவங்க வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறவங்க யாருமே வந்து இந்த காலத்தில் வந்துட்டு நான் நாட்டுக்கு நல்லது செய்யணும், நான் எதிர்காலத்துக்கு நல்லது செய்யணுங்கிறது வரது கிடையாது. நான் அதில் என்ன ப்ராஃபிட் எனக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் வரதுனால என்ன ஆகுதுன்னா, நான் இருக்கிறதுலையே வேலை கிடைச்சா போதும், நான் எனக்கு என்ன தெரியுறதோ அதை சொல்லி கொடுத்து, நான் இதை டீச்சர் தானே, 4 தடவை போர்டில் நான் படிச்சுன்னு போய் போர்டில் எழுதி போகிறேன், புக்கில் இருக்கிறத போர்டில் எழுத போகிறேன், அந்த பசங்க பண்ண போகிறாங்க, அதை எக்ஸாமில் பண்ண போகிறாங்க, 5 நாள் வேலை, அந்த எல்லா லீவும் எங்களுக்கும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் போகிறதுனால என்ன ஆகிடுதுனாக்க, நான் டெலிவர் பண்ணோங்கிற ஒரு கமிட்மெண்ட் டீச்சர்ஸ் கிட்ட இல்லையோங்கிற ஒரு, ஏன்னா அதை நான் கண்கூட நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த எய்டட் ஸ்கூலுக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்க போனேன். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க போனேன். ஆன் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், மேத் பேஸ்ட் தான். ஸோ அந்த கிளாஸில் போயிட்டு என்னோட எப்போவுமே எப்படின்னாக்க நம்ம ஸ்கூலில் படித்த காலத்துலேருந்து ஈவன் காலேஜை படிக்கும்போது எப்படின்னாக்க ஒரு கொஸ்டினர் கொடுத்து நீ கொஸ்டினர் படி, அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வந்திருக்கு படி அப்படின்னாக்க அந்த பசங்க புக்கை எடுத்து பார்த்துட்டு அந்த லைன் படிக்க வரல, நீங்களே படித்து நீங்களே மீனிங் சொல்லுங்க, அப்போ தான் அது எனக்கு தெரியுமாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல முடியுங்கிற லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னே நிஜமாவே வந்துட்டு ஒரு பக்கம் வந்து எப்படின்னாக்க மனசு ஒடிஞ்சு போனாப்புல தான் ஆடுது அந்த பசங்களோட. ஏன்னா அந்த பசங்கிட்ட நம்ம எடுத்த உடனே நம்ம கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. நீ என்ன ஆகணும்? நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் பைலட் ஆகணும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசையோட பசங்க படிக்க வருது. ஆனால் அந்த பசங்களுக்கு நான் படிக்கிறது வந்து அந்த லெவலுக்கு என்னை எடுத்துகிட்டு போகாதுங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்போ எப்படின்னாக்க இதை படித்தா நான் வந்துட்டு 80 வாங்குறேன் 90 வாங்குறேன், இது வாங்கிட்டேன்னாக்க நான் வந்து நான் நினைக்கிற படிப்பை நான் படிக்கலாங்கிற லெவலுக்கு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதோட நீங்கள் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்க் ரியாலிட்டி என்னன்னாக்க, அந்த 8வது முடிச்சுட்டு 9வது போகும்போது நீ வந்து 95 வாங்கணும், நீ 98 வாங்கணும், உனக்கு இவ்வளோ வாங்கினாதான் உனக்கு சீட் கிடைக்குங்கிற போது உடிச்சு போயிடுறாங்க பசங்க. அந்த 80 வாங்கிட்டாங்கன்னாக்க நான் கேப்பபிலிட்டி இல்லையோ, டியூஷன் போகிறேன் 85 தான் வாங்குறேன், 80லேருந்து 85 ஒரு டீச்சர் என்ன பண்ண முடியும்? 80 வாங்குற பசங்களை 85 தான் வாங்க முடியும், 80லேருந்து 90 95 100 வாங்க வைக்க முடியாது. அந்த பசங்களோட எஃபர்ட் அவ்வளோக்கு டைமும் கிடையாது. ஸோ என்ன ஆகுதுனாக்கா அந்த பசங்களுக்கு பேசிக்காக அந்த ஒரு 4 பேரை பார்க்கும்போது தன்னை பற்றின ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நான் அந்த லெவலுக்கு வர முடியாது போல இருக்குங்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோவாக தே அகாமடேட் தெம்செல்ஸ் பி சப் நார்மல் சப்ஸ்டாண்டர்ட். இங்கேயோ ஒரு இன்ஜினியரிங் கிடச்சிதா, நான் வாங்குகிற மார்க்கு ஏதோ ஒரு இதை வச்சு நான் இன்ஜினியரிங் போயிடுவேன். எல்லாரோட எதிர்பார்ப்பு எப்படி ஆகிடுதுன்னா, இன்ஜினியரிங்னு போயிட்டேன்னாக்க எப்படியும் ஒரு சாஃப்ட்வேரில் கிடச்சிடும், சாஃப்ட்வேர்லன்னு போயிட்டானாக்க எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிடுவோம். ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. சாஃப்ட்வேரில் இன்னைக்கு 8,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் 12,000 ரூபாய்க்கும் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த லெவலுக்கு உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன என்ட்ரி போட முடியும், நீ என்ன மாதிரி வந்து ஒரு கோடிங் பண்ண முடியுங்கிறதோட நிறுத்திக்கிறாங்களே தவிர லேபர் இஸ் அபண்டன்ட்.
And there are so many things that the government is doing, central government is doing. Skill development க்கு உங்களுக்கு இது இல்லையா, vocationally நீங்க எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளோட இருமொழி மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது NEP-யை நான் பண்ண மாட்டேங்கிறதுல குதிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. ஏதோ அந்த NEP-ல சொல்கிறதே, நான் வந்து 2வது செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சுட்டேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்னால் படிப்பை தொடர முடியலனாக்க நான் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து நான் 3rd தேர்ட் இயர் நான் பண்ணலாம். எனக்கு கிரெடிட்ஸ் இருக்கும். I have the flexibility to move around. எனக்கு இந்த 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 லைன் பிடிக்கல, நான் வேற லைன் ட்ரை பண்ணுறேன், அங்கே போயிட்டு எனக்கு அதுவும் பிடிக்கல, நான் இங்கே பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னாக்க இவங்களுக்கு என்னன்னாக்க அது வந்துட்டு இட்ஸ் அ ஹியூஜ் திங். எப்படின்னாக்கா கிரெடிட் சிஸ்டமில் போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் பண்ணுறீங்கனாக்க, இப்போது ஃபஸ்ட் இயர் பண்ணும்போதே உங்களுக்கு கிரெடிட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணலாம், அடிஷ்னலாக ஒரு அவங்களே ஒரு 4-5 கோர்சஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு கிரெடிட்ஸ் உண்டு. ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்துட்டு அவங்களோட பேரில் அவங்களோட இதில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிரெடிட்ஸ் வில் ஆல்சோ பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தெம் டு கெட் த சர்டிஃபிகேஷன். அப்போ என்ன ஆகுனாக்கா, நான் ஃபஸ்ட் இயர் பண்ணுறேன், ஏதோ ஒரு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதோ ஒரு ஊருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன், நான் வீட்டை விட்டு ஃபேமிலி விட்டு இருக்க முடியாது, நான் அவங்களோட போயிட்டுருக்கேன். வேறு ஏதோ ஒரு ரீசன் என்னால் படிப்பு இந்த வருஷம் கண்டினியூ பண்ண முடியல, நான் இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் வந்தேன்னா என்னோடய கிரெடிட்டை பேஸ் பண்ணி நான் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை காலேஜ் விட்டு போயிட்டீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு கம் பேக் அண்ட் ஜாயின் ஃப்ரம் த பிகினிங். ஸோ NEP-யை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. அதோட இல்லாமல் இந்த லாங்குவேஜஸ்ங்கிறது எப்படின்னாக்க, ஒரு குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷனே வந்து லாங்குவேஜ் பேஸ்டு. அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஸ்கூலில் படித்த வரைக்கும், நான் படித்த CBSE ஸ்கூலில், அப்போ இங்கிலீஷ் உண்டு, தமிழ் உண்டு, சான்ஸ்கிரிட் உண்டு, ஹிந்தி உண்டு. 8வது வரைக்கும் மேண்டேட்ரியாக படிச்சு தான் ஆகணும், எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். எல்லாருக்கும் அந்த அந்த பாஸ் மார்க்குன்னா கூட அதெல்லாம் விட மாட்டாங்க. எப்படியாவது 70வது நீ வாங்கணும். எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வெளிய ஊருக்கே போகிறேனாக்கா உனக்கு யூ வில் பி குவாலிஃபைட் டு அட்லீஸ்ட் நோ வாட் இஸ் கிவன் தேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியல. ஃப்ரெஞ்சு படிக்கலாம் தப்பு கிடையாது, ஜெர்மன் படிக்கலாம் தப்பு கிடையாது, ஜாப்பனீஸ் படிக்கலாம் தப்பு கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜை படிங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த லாங்குவேஜை படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வந்துட்டு ஒரு கிளாரிட்டியோடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படின்னாக்க, அந்த எலீட் வந்துட்டு நான் எனக்கு கிடைக்கிறது நான் இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வந்துட்டு மார்ஜினலைஸ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்கூல் ஃப்ரீயாக வந்துட்டு ஸ்கூல் இருக்கா, வராங்களா, நான் வீட்டை பூட்டிட்டு வெளில போகும்போது பசங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா, அவ்வளோதான் எனக்கு வேணும், மத்தியானம் சத்துணவு இருக்கா, அந்த மென்டாலிட்டியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்க, ஏன்னா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீ என்னடா ஸ்கூலில் படிச்சேங்கிறது கேட்குறவங்க கிடையாது. டிவி ஆன் பண்ணி என்ன சீரியல் போடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறது. தே ஆர் நாட் அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் ஃபோக்கஸ்டாக படித்தவங்க கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாமல் போயிடுறது. நம்மளுக்கு வீட்டில் வந்துட்டு வந்த உடனே கை கால் அலம்பிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேரண்ட் இருந்தாங்க, ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க, ஒரு அத்தையோ சித்தியோ இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. அந்த பசங்களாக பண்ணாதான் ஹோம்ஒர்க். அந்த ஹோம்ஒர்க்கு பண்ணலன்னு ஸ்கூலுக்கு போனானாக்கா பசங்களுக்கு இப்போ டீச்சர் கேட்க முடியாது, ஏன்னாக்கா அது வந்து ஒரு அப்யூஸ் ஆகிடுறது. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப 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 குறைஞ்சு போயிருக்கு. அப்போது அந்த இருக்கிறதுலேயே ஆவரேஜாக இருக்கிற பசங்க இன்ஜினியரிங் போக முடியாதவங்க என்னாங்க, டீச்சர்ஸாக வராங்க. வேறு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேணா நம்மளுக்கே வந்துட்டு அந்த அவங்க லெவலுக்கு ஸ்கில் இல்லையா, என்ட்ரன்ஸு அந்த எக்ஸாம்ஸ், அந்த கார்பரேட்ஸ் வைக்கக்கூடிய கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் என்னால் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறேன், ஒரு டீச்சராகவோ ஏதாவது ஒன்று என்ட்ரி லெவலில் வந்துடுறேன். அப்போ நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்னாக்க, எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன், என் கூட படித்தவங்கெல்லாம் அவ்வளோ சம்பளத்தில் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு போகிறேன். இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதுங்கிற ஒரு மென்டாலிட்டி வருது. நான் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் என்ன பசங்கிட்ட சொல்வேன்னாக்க, இது வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். There are so many platforms online that give you free courses. ஸ்வயம்னு ஒரு ஆப் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்துட்டு you've got the Android phones and all. ஸ்வயம்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் போனீங்கன்னாக்க சப்ஜெக்ட்ஸ்லேருந்து, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து, மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஃப்ரீ கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. எப்படின்னாக்க வீடியோ பேஸ்ட் லேர்னிங் கோர்சஸ் இருக்குது. இப்போது நிறைய காலேஜஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற காலேஜஸில் எப்படின்னாக்கா ஸ்வயம்லேருந்து ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும்.
கிரெடிட் கோர்ஸ்க்கு அது வேணும். ஆனால் இதை வந்துட்டு மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. ஸோ என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா, நான் வந்துட்டு பேசிக் இங்கிலீஷ் உடைமையில் போய் பண்ண முடியுமா, ஃப்ரீயாக பண்ண முடியுமா? யா மேம், இப்போ ஸ்வயம் பற்றி சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஸ்கூல் லெவலா காலேஜ் லெவலா, இதை பற்றி சொல்லுங்கள். ஸ்வயம்ங்கிறது நீங்கள் நான் 70 வயசில் கூட பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா அது ஃப்ரீ கோர்ஸ். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் படிக்கலாம். நீங்கள் போய் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோங்கிறது, நீங்கள் ஃபீஸ் அதுக்கு ஃபீ இருக்குது, ஆனால் ரொம்ப நாமினல் ஃபீ. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரப்போகுது. இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். எனக்கு படிக்கணுங்கிற ஆசை இல்லாட்டி ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைனாக்க நான் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கலாம், மெட்டலர்ஜி தெரிஞ்சுக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் எது வேணாலும் நான் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அதில் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எத்தனை பேருக்கு வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போனானாக்கா பேசிக் இங்கிலீஷ் நீ படிக்கலாம், பேசிக் தமிழ் நீ படிக்கலாங்கிறத எத்தனை பேர் வந்துட்டு அந்த ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோ கார்பரேஷன் ஸ்கூல்ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் அவங்க எஃபர்ட் எடுத்து நம்ம வீட்டு பசங்க இங்கே இருந்தானாக்கா நம்ம சொல்லிக் கொடுப்போமா மாட்டோமாங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் அவங்க எஃபர்ட் எடுத்தாங்கன்னாக்கா, அவங்க 5% எஃபர்ட் போட்டாங்கனாக்கா 50% எஃபர்ட் போடுறதுக்கு பசங்க ரெடியாக இருக்கு. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே நாளைக்கு வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஆசையோட தான் அங்கே போகிறது. இது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ஸில் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கொஞ்சம் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐபி ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னாக்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்க, எப்படி நான் 99.99 வர முடியும். ஏன்னா எல்லாம் பிட்ஸ் பிலானி, எல்லாம் ஐஐடி, எல்லாம் ஐஐஎம்ங்கிற ஃபோக்கஸில் இருக்காங்க. அந்த பசங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஃபிசிக்கலாக என் பையன்கிட்டையும் பார்த்துருக்கேன், என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் உட்காந்து அழுவாங்க, என்னால் இது கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஸ்டேஜில் ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தேன் என் பையனுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டேன், உனக்கு என்ன வருதோ படி, யூ கிவ் யுவர் பெஸ்ட் எஃபர்ட், டோன்ட் வரி அபவுட் இட். அந்த இது சொல்லுவாங்களா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. எப்படியோ ஒன்று இது இல்லைன்னா அதுங்கிற ஒரு டிசிஷனில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அக்கௌண்ட்ஸ் கிடைக்கலையா, எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோ, எக்கனாமிக்ஸ் கிடைக்கலையா வேறு ஏதாவது ஸ்டாட்டிஸ் எது கிடைக்கிறதோ எடுத்துக்கோ. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த வேர்ல்டு இஸ் ஸோ ஹை. ஆனால் அட் த சேம் டைம் பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி பசங்களுக்கு வரணும். எடுத்த உடனே எப்போ பார்த்தாலும் ஒரு கம்பேரிசனில் அந்த லெவலுக்கு நான் 90 வாங்கலை, 60 வாங்குற குழந்தைங்களும் இருக்குது, 70 வாங்குற குழந்தைங்களும் இருக்குது, 80 வாங்குற குழந்தை, 100க்கு 100 வாங்குற குழந்தைங்களும். ஆனால் 60 வாங்குற குழந்தைங்க லெவலுக்கு ஸ்மார்ட்னஸ் 100க்கு இருக்குமான்னா இருக்காது, இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன். ஸோ இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அந்த கைடன்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு வந்துட்டு நீ நல்லா வந்து மேக்ஸ் போடுற, உனக்கு நம்பர்ஸ் நிறையா தெரியறது, உனக்கு இது புரியுறது, உனக்கு அது புரியுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி கொடுத்தோம்னாக்க they will be able to choose the path that they want. ஏன்னா எல்லாமே இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படாது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணலாமா, நான் வந்து படிக்கலாமா, இது படிக்கலாமா, பேராமெடிக்கல் படிக்கலாமா, நான் என்ன சொல்கிறேன் ஆர்ட்ஸ் கூட சொல்கிறேன். ஒரு ஆர்ட்டா ஒரு யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ் ஆஸ் டூயிங் அன் ஆர்ட். ஓகே, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் கொடுங்க. ஒரு கிரியேட்டிவ் மென்டாலிட்டி இருந்தானாக்கா மூவிஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது, என்னென்னமோ ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த அவேர்னஸே கிடையாமல் இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பேட் சுச்சுவேஷனில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அண்ட் பசங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம குறைச்சிக்கணும். ஒரு பக்கம் வந்து ப்ரெஷரே இல்லாமல் பசங்க எப்படின்னாக்கா, நீ படித்தா படி, படிக்கலைன்னா போ, நான் வந்துட்டு நீ எப்படியோ நீ பாஸ் பண்ணால் போதும், 35 எடுத்தியா பாஸ் பண்ணுறியா, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ 35 எடுக்கிறது, எப்படியோ பாஸ் பண்ணிவிட போடா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு செக்டர் இருக்குது. இன்னொரு செக்டர் வந்துட்டு எப்பவுமே ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு செக்டர் இருக்குது. ஸோ ரெண்டுமே இம்பேலன்ஸாக தான் இருக்குங்கிறது என்னோட கண்ணோட்டம். கிரேட் மேம். ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு கொஷின் வருது அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் லெவலில் சொல்கிற மாதிரியும் காலேஜ் லெவல்லையும் பார்க்கும்போது நல்ல மார்க் கெயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்குது ஆஸ் பர் மார்க்ஸ் இல்லையா. அதே மாதிரி கம்மி மார்க் எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில காலேஜஸ் வந்துட்டு கிடைக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்திருக்காங்க, இன்டர்ன் என்கிட்டயும் வந்திருக்காங்க, மீடியா சைடில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்குறாங்க, பர்சனலாக ட்ரைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. 2 டீச்சர் ஒரு டீச்சரெல்லாம் இருக்காங்க, அதுவும் வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் இதெல்லாம் என்னென்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக இங்கே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த வெரி பிகினிங் என்னோட ரொம்ப அதாவது ஒரு ரெக்வெஸ்ட்னு கூட சொல்லலாம். என்னன்னாக்கா டீச்சிங், டாக்டர்ஸ், டிஃபென்ஸ், இவங்க 3க்கு இந்த 3 பேருக்கு இந்த 3 செக்டருக்கு
the government needs to put a lot of funds if the future needs to be good. அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னாக்க qualified teachers காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து டீச்சிங் இஸ் அ பேஷன் வரக்கூடியவங்கள வைக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுங்க, பட் கெட் டீச்சர்ஸ் ஹூ ஆர் பேஷனேட் அபவுட் டீச்சிங் சில்ட்ரன், ஹூ லவ் டு டீச் சில்ட்ரன், ஹூ லவ் டு ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜ். அடுத்த ஜென்ரேஷன் இப்படி வரணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிற டீச்சர்ஸை கொண்டு வந்தீங்கன்னாக்க அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், ரைட்? அந்த மாதிரி இல்லாமல் கடமைக்குன்னு வந்துட்டு எனக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் தான். கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை மணி நேரம் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க 8 மணி நேரம் ஒர்க் பண்ணானாக்கா டேக் ஓவர் ஸோ மச். நான் 8 மணி நேரம் அது தவிர பேப்பர்ஸை வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு திருத்துறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் அனுப்ப வேண்டியிருக்கு, ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியிருக்கு. வாட் ஆம் ஐ பீயிங் பெய்டுன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ஐ வில் ஒன்லி டெலிவர் வாட், அதாவது என்னது அந்த காசுக்கேற்ற தோசைம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போது ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அது வந்துட்டு ஸ்கூல் செக்டரில் காலேஜ் செக்டரில் போட வேண்டிய ஒரு விஷயம். குவாலிஃபைட் டீச்சர்ஸாக கொண்டு வாங்க. சார்ஜ் பண்ணுறீங்க, டூ சம் justice to the money that you are charging so that the children are benefited and the teachers are also happy about it. Thank you. RR sir, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே வந்துட்டு சிலபஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். எந்த சிலபஸ் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி பேசியிருக்கோம். நம்ம ஸ்டேட் போர்டு பற்றி சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிலாம் பேசியிருக்கோம், நம்ம ஐபி பற்றியும் பேசியிருக்கோம். இப்போ வந்துட்டு இதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கணும், இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேசிக் கிளாரிட்டி இது இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? எஜுகேஷன் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு வருது, வரப்போகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். அதாவது கடந்த 15-20 ஆண்டுகளில் இருந்து வந்த எஜுகேஷன் சிஸ்டம் இனிமே இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி சிஸ்டம்க்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐடி செக்டார் பூமாக ஆரம்பிச்சு, வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. இந்தியாவில் வந்து ஸ்னேக் சார்மர்ஸ் எல்லாருமே வந்து மவுஸ் சார்மர்ஸாக மாறினாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, தொட்டதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் ஒரு பிஇ அப்படின்னு ஒரு 2 எழுத்தோ இல்லை ஒரு 3 எழுத்தோ பிடெக் அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்னால் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாம். அடுத்த ட்ரீம் வந்து அமெரிக்கா அப்படின்னா டாலர். ஒரு டாலர் இன்றைக்கி தேதிக்கு 85 ரூபா, 85ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இந்த மாதிரி இருந்த கான்செப்டு இதனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், குறிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூங்கிறதுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லாம் பாடி ஷாப்பிங் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பேக் எண்ட் ஆர் பேக் ஆஃபீஸ் சர்வீசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்கௌண்டிங் பார்க்குறது, இன்சூரன்ஸ் சர்வீஸு. இவங்க வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில், யூஎஸ் ஆக்சென்ட்டில் இந்தியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி யாராவது ஒரு 85 வயசு லேடி அங்கேருந்து ஃபோன் பண்ணால் இவங்களும் தஸ்கு புஸ்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. மேபி அதுக்கு வந்து விஜயலட்சுமி மாதிரி மேடம் அந்த மாதிரி ட்ரைனிங்கும் போய் இன்டர்ன்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இப்படிலாம் பேசுங்க, இந்த கேள்வி, ஒரு செட் ஆஃப் கேள்வி இருக்கும். அதுக்கு மேலே போனால் திருப்பி பட்டன் ஒன்றா அமுக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் தான் இது வரைக்கும் இருந்து. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் வந்து இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் யார் மேலே வைக்கிறேன் அப்படின்னா அரசாங்கத்தின் மேலே. அது மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ என்ன பண்ணாங்கன்னா, லெஃப்ட் ரைட்டுன்னு என்ஜினியரிங் காலேஜை திறந்து விட்டாங்க. நீங்கள் +2ல் 52 மார்க் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு என்ஜினியரிங் காலேஜில் இடம் உண்டு. அது கேபிட்டேஷன் ஃபீயா, இல்லை ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கொள்ளையா, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற பை மெரிட் கொடுத்து அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாமல், இப்போ பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி 3வது செமஸ்டரில் 8 பேப்பர் அரியர்ஸ் வச்சு ஒரு இடமும் புரியலன்னு ஓடி வரவங்களா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது வந்து இவங்க தான், இந்த அரசுகள் தான். சரி, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இது கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே. என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. இதில் வந்து லாயர்லேருந்து டாக்டரில் வரைக்கும் பலவிதமான தொழில்கள் அடிபட்டு போகும் அப்படிங்கிறது தான். இனிமேல் நான் வந்து உட்காந்து பேக் ஆஃபீஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அதுக்கு நீ தேவையில்லை. ஆடிட்டராக வேணாம், ஒரு பட்டனை தட்டினா என் ஃபுல் பேலன்ஸ் ஷீட்டு வந்துடும். அதனால் வெறும் பிகாம் படித்த ஆள் கம்ப்யூட்டரில்
அந்த கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும், நம்பர் ப்ரெஸ் பண்ண தெரியும், இந்த இவர் சொன்ன மாதிரி பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி எனக்கு ஏபிசிடி தெரியும்னு ஒரு 200 வார்த்தைகள் தெரியும்லாம் இன்னுமே தள்ளுபடி ஆகவே ஆகாது. இதெல்லாம் காரியம் நடக்கவே நடக்காது, எந்த இதுக்கும் உதவாது. சரி, என்ன மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து 2014 மத்தியில் ஆட்சி அமைத்த அரசு நல்லாவே உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, H1B விசாவை அமெரிக்காவுக்கு பலவித கட்டுப்பாடுகளை போட்டு தடுத்தே விட்டாங்க. இனிமே அங்கே போகிறதுங்கிறது கஷ்டம். எல்லா பேரண்ட்ஸும், அதாவது நான் சொன்ன கடந்த 20 வருஷத்தில் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாருடைய ஆசையுமே என்னென்னா, பையன் எப்படியாவது பிஇ படிக்கணும்ப்பா, நிலத்தை விற்றாது படிக்க வச்சிடணும். நிலத்தை விற்று படிக்க வச்சவங்கலாம் இன்றைக்கி 7000க்கு 8000க்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பு அமெரிக்காவில் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் காலேஜில் ஹையர் எஜுகேஷன் இந்த சோகால்டு MS அப்படின்னு ஒரு படிப்பு படிப்பாங்க, அங்கே போய் அதை படிக்கிறவங்க எல்லாருக்குமே உடனே வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். நீங்கள் மினிமம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும். இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து யாருடைய எக்ஸ்பென்ஸில் கொடுப்பாங்க? கம்பெனி தன்னோட எக்ஸ்பென்சஸில் கொடுக்குமா, இல்லை யூனிவர்சிட்டி கொடுக்குமா, இல்லை அவங்க பாக்கெட்லேருந்து கொடுப்பாங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த DOGE அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு நம்ம எலான் மஸ்க். இப்போ அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு மாற்று வழியாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 1 லட்சம் பேரை வந்து கம்பெனியில் இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்குறல அவங்களுக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது, அங்கே இருக்கிற லோக்கல் அமெரிக்கன்ஸுக்கு அந்த 1 லட்சம் பேரை வந்து வேலைக்கு வைப்பாங்களா, இல்லை இங்கேருந்து போய் 50-60 லட்சம் செலவு பண்ணி MS படிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா? பலவிதமான குழப்பங்கள்லாம். ஸோ அமெரிக்கா கதவு மூடப்பட்டு விட்டது என்பது கிளியராக இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நமக்கு தெரியுது. இதை நான் சொன்னேன்னா, உனக்கு பொறாம உன் பொண்ணு பிள்ளையோ நீயோ அமெரிக்காவுக்கு போகலை, உன்னால் டாலர் சம்பாதிக்க முடியல, டெஸ்லா கார் வாங்க முடியலன்னு உனக்கு பொறாம அப்படின்வாங்க. ஏற்கனவே வந்து பல அரசாங்க ஊழியர்கள்லாம் வந்து நான் வைத்தறிச்சல் படுறேன்ட்டாங்க. அதனால இதையும் சேர்த்து இன்னொரு வைத்தறிச்சலாக நான் பட்டுக்கிறேன். பரவாயில்ல, உண்மையை சொல்ல வேண்டியது கடமை. சரி, இப்போ நம்ம இந்தியாவோட நிலைமைக்கு எங்கே வந்து நிற்கிறோன்னா, 2014 ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இது, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக விஸ்வகர்மா திட்டம். இது எதையுமே நமது மாநில அரசு முன்னெடுக்கவில்லை என்பது நிதர்சனமான வருத்தப்படக்கூடிய உண்மை. சரி, எதுக்காக ஸ்கில்? இனிமே வந்து ஒரு காலத்திலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து ஒரு பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா, முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களே இளைஞர்களே போய் ஏறி டக்குன்னு அந்த டியூப்லைட்டை கழட்டி போட்டுட்டு இன்னொரு டியூப்லைட்டை வந்து மாட்டிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுங்கிறத வந்து சோம்பேறித்தனத்தினால தெரியாதுங்கிறத வேணால் வச்சுக்கலாம் நம்ம இன்னொரு இதுவாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனை தேடணும். ஒரு எலக்ட்ரீஷியனை தேடணும்னாக்கா அவருக்கு 2 நாள் ஆகும் குறைந்தபட்சம்னா. சார் நான் நாளைக்கு வந்துடும் சார். ஏன் அப்படின்னா, 10 வேலை ஆல்ரெடி கையில் இருக்குது சார் அப்படின்னா. சரி, அவர் வந்து அந்த புது டியூபை வாங்கிட்டு வந்துட்டு, அந்த புது டியூப் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் அதை மாற்றுறதுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்பார். அப்போ உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும், எரிச்சல் வரும். என்னடா இது, டியூப் லைட்டு 100 ரூபாய், அதை மாற்றுறதுக்கு 100 ரூபாய். ஒன்றும் இல்லை, அக்வாகார்டு ஃபில்டரில் அந்த கேண்டிலை மாற்றுறதுக்கு, அந்த கேண்டிலோட விலை 50 ரூபானா அதை மாற்றுறதுக்கு 70 ரூபாய் கூலி கேட்குறாங்க. ஆக மொத்தம் எங்கே நம்ம அடிபடுறோம்னா, இந்த ஃபார்மல் காலேஜ் எஜுகேஷனில் கிடையாது. BA, BSc, BCom ஆர் எந்த டைப் ஆஃப் MA, MSc, MCom இந்த மாதிரி, ஈவன் BE, BTech இந்த படிப்புகள் இனிமேல் வேலைக்காக படிக்கப்பட்டால் அது கவைக்கு உதவாது. தயவு செய்து சைமல்டேனியஸாக உங்கள் கூட ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும். அதுக்காகத்தான் ஸ்கில் இந்தியாவும் விஸ்வகர்மா திட்டமும் கொண்டு வரப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இனிமேல் தேவை என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிரைவிங் கற்றுக்குங்க. இப்போ வந்து இந்த ஸ்கில் இந்தியாவில் வந்து நான் ஏதோ வந்து என்னென்ன இருக்குது, 100கணக்கான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. பியூட்டிஷியன் ஸ்கில் கூட சொல்லித்தராங்க. VLCCன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. 10 பேருக்கு வந்து அவங்க வந்து பியூட்டிஷியன் ஸ்கில் டெவலப் பண்ணி தனியாக வைக்கிறதுக்கு அதுக்கு முத்ரால லோன் கொடுக்குறாங்க. இனிமே இப்படித்தான் போகும். சுய தொழில் சார்பு, முக்கியமாக
வேண்டும், அதைத்தான் முன்னெடுக்கணும். அதனால சைட் பை சைடு ஏதாவது ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நான் படித்த நியூஸ் என்னென்னா, ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் இந்தியர்களை ஆனால் ஸ்கில்டு லேபரர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே எங்கே வந்து நமக்கு பாதிப்படைகிறோம், நமக்கு வந்து எங்கே வந்து நம்ம அவமானப்படுறோம், தரக்குறைவாக வந்து நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்கில்டு லேபரர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, இந்த லேபரருங்கிற வார்த்தை வந்து கம்யூனிஸ்டுகளால் கெடுத்து குட்டிச்சோராக்கப்பட்டது. அதனால அதை ஒதுக்கிட்டு இனிமேல் நம்ம வந்து ஸ்கில்டு எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு வச்சோம்னா ஒரு பெருமிதம் வரும். அதனால ஸ்கில்டு லேபரர்ஸை தவிர்த்துட்டு இனிமேல் ஸ்கில் எக்ஸ்பர்ட்ஸ்னு நம்மளை நாமே பெருமையோட சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி எதையாவது பண்ணிங்கன்னா ஜப்பானில் இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி அமெரிக்காவில் கிடைக்கிறத விட அதிகமாக சம்பளம் இருக்குது. எதனால் ஜப்பான் இந்த முன்னெடுப்பை செஞ்சுருக்காங்கன்னா, அங்கே வயதானோர் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது, இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது, அதாவது பர்த் ரேட்டு கம்மியாயிட்டு அங்கே. இதை தவிர ரஷ்யாவும் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. எவ்வளோ பேர்? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் எங்களுக்கு ஸ்கில்டு லேபர் வேணும், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதற்கான முன்னெடுப்புகள் கண்டு ஆட்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. இதை மொத்தம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் தேவை இமீடியட்டாக இருக்குது. இதை தவிர இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, கட்டுமான வேலையில் எங்களுக்கு, ஏன்னா அடிச்சு நொறுக்கியாச்சு இந்த இஸ்ரேல் ஹமார் வாரில். அதனால அவங்க வந்து எங்களுக்கு 10 லட்சம் பேர் வேணுங்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லா வசதியும் உதவியும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி உதவின்னு அந்த ஃபேமிலியோட அவங்க வந்தாக்க அந்த குழந்தைகளுக்கான எஜுகேஷன் முதற்கொண்டு நாங்கள் செஞ்சு தரோன்றாங்க இஸ்ரேலில். என்ன ஒரே ஒரு சங்கடம் அப்படின்னா, ஒரு கொஞ்சோண்டு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி அமாசை அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காருன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது பார்த்துக்கலாம் அது எப்படி முன்னெடுப்பு வருதுன்னு. ஆக மொத்தம் என்னுடைய கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபார்மல் எஜுகேஷன். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நிறைய நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, போய் ஒரு தமிழ்நாடு மட்டுமே எடுத்துக்கோங்க, அந்த ஸ்டேட்டை மட்டும் போய் ஒரு சுற்றிட்டு வாங்க. எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் திருமண மண்டபமாக மாற்றப்பட்டு உள்ளது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டோம். அதனால் திருப்பி சொல்கிறேன், இந்த இன்ஜினியரிங் பின்னாடி அலையாதீங்க. யாருக்கு வந்து அது பேஷன் இருக்கோ, இதுக்கு வந்து நீங்கள் வந்து உதாரணமாக எதை எடுத்துக்கலாம்னா, அந்த படத்தை பற்றி இன்னும் எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அதுலேருந்து ஒரு சின்ன உதாரணமாக இந்த 3 Idiots படத்தில் வந்து அந்த அமீர் கான் நடித்த ரோல் இருக்குல்ல, அவரை விட்டுடுங்க, அவர் வந்து தகுடுதத்தம், அவரை விட்டுருங்க. ஆனால் அந்த ரோலில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆதாரமாக இன்ஜினியரிங்லேயோ டெக்னாலஜிலேயோ ஒரு முனைப்பு இருந்து ஆர்வம் இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லார மாதிரியும் நானும் இன்ஜினியரிங் படிப்பேன், 1:85 ரேஷியோவில் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா $1 85 ரூபான்னு, அது கனவு இனிமே முடிஞ்சு போச்சு. அந்த கனவு முடிஞ்சதோடு இல்லை, அது அழிந்து விட்டது, புதைக்கப்பட்டு விட்டது. வேற மாதிரியான எஜுகேஷன் தான். இதனால தான் நான் சொல்கிறேன், மிக 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 பெரிய மாற்றங்கள் எஜுகேஷன், அதாவது கல்வித்துறையில் வரப்போகுது. அதை வந்து கல்வியை வந்து ஏதோ ஒரு வேலையை குறி வச்சு கற்றுக்கிறதுக்காக மட்டும் அல்லாமல் தன்னுடைய சுயமாக ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, அதிலிருந்து தான் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், தான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முனைப்புல போனா தான் இந்திய இளைஞர்களுக்கு வருங்காலம் ஒரு நல்ல எதிர்காலமா இருக்கும். அதை விட்டுவிட்டு பழையபடி நான் இப்படியே போவேன் சார், நான் பிஇ படிச்சுட்டேன் பாருங்க சார், மோடி எனக்கு வேலை கொடுக்கல, அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அது வந்து பல 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மாறுங்கள், மாற்றம் அடையுங்கள், எஜுகேஷன் மாறியாச்சு, நீங்களும் மாறுங்க, அவ்வளோதான். சார் கிரேட் சார், நல்ல கண்டென்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹை ஓப்பனிங் டு பீப்புள் அப்படிதான் சொல்லிக்கலாம் நம்ம மக்களுக்கு. இப்போ பொதுவாக என்னுடைய கருத்துக்களை பார்க்கும்போது, நீங்கள் என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ வந்து கிரிட்டிக்கலாக இருக்கீங்க, இதில் வந்து இது சரியில்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்குற பார்வை சரியில்லைன்னு சில பேர் என்னை வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக இருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் பார்வை சரியில்லை, அப்படி ஒன்றும் இல்லை, என்ன இதில் படிச்சுட்டு வராமல் இருக்காங்களான்னு இந்த மாதிரி என்னை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். அதாவது என்ன அரசு பள்ளிகள் மோசம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இருக்கிற கல்வி முறையில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா, இந்த அரசு, இது ஆட்சியாளர்களுக்கான கேள்வி, இந்த அரசு ஊழியர்களை அரசாங்க அல்லது மாநகராட்சி பள்ளியில் படிக்கணுங்கிற ஒரு கட்டாய சட்டத்தை கொண்டு வருவாங்களா? அதுதான் எனக்கு தெரியல. தட்ஸ் $1 million கொஸ்டின். இதை பற்றி சொல்லும்போது இது இங்கே சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. ஒரு மாநகராட்சி பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிற ஒருத்தட்ட கேட்டேன், சார் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, பெரிய கிரவுண்டு வச்சுருக்கீங்க, லைன்ஸ் கிளப்பையும் ரோட்டரி கிளப்பையும் பிடிச்சி
ரிவர்ஸ் ஆஸ்மாஸ் ஆர்ஓ வாட்டர் இது மெஷின் வச்சுருக்கீங்க, பசங்களுக்கு நல்ல குடிநீர். ஆனால் இதெல்லாம் செய்கிற நீங்கள் வந்து எஜுகேஷன் பற்றியும் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா சார்? நான் சொன்ன இந்த லேர்னிங் அவுட்கம் எதுக்கு படிக்கிறோம் என்னத்துக்கு படிக்கிறோம்னு தெரிய மாட்டேங்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், சில டெடிகேட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் எங்களுக்கு வந்து இந்த பையனை கொஞ்சம் மென்டார் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த தலைமை ஆசிரியர்கிட்ட நான் சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் செய்யணும். ஏன் சார் நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இங்கே அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கக்கூடாது? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னார், ஒரே வார்த்தை, எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அது? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி சொன்னால் இங்கே நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி வராது சார், இதெல்லாம் வந்து டிசிப்ளின் வந்து சரியாக இருக்காது. எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுக்காதீங்க அப்படின்னா என்ன? அரசு பள்ளிக்கூடம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு கால் அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுனால் அரசு ஊழியர்கள் அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்கணும், அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும்னா ஒரு கால் நிலைமை மாறுமோ என்னவோ தெரியல. ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் $1000 கொஸ்டின் தாங்க சார். அடுத்து மகாதேவன் சார், நீங்கள் மிக சிறந்த நியூஸ் ரீடர், எதை கேட்டாலும் அப்படியே பிரிட்டிஷ்காரங்களை மிஞ்சின அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் ஸ்கில், எஜுகேஷன் நல்லா ஸ்கில் இருக்குது, நல்ல திறமை இருந்தாலுமே கூட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும் பொழுது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பர்சனுக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்? எங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்குங்க, எந்த ஒரு சபையிலையும் பேசினாலும் யூ ஹாவ் டு பி எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி. ஹவு யூ வில் அட்ராக்ட் பீப்புள்? ஒன்லி த்ரூ கம்யூனிகேஷன். யுவர் கம்யூனிகேஷன் ஷுட் பி பெர்னிகிட்டி ப்ரிசிஷனில் பேசணும். சில ஸ்டைலிஷாக பேசுகிறது மட்டும் இல்லை, இட் ஹேஸ் டு பி மீனிங்ஃபுல் அண்ட் இட் ஷுட் பி தாட் ப்ரொவோக்கிங்காக பேசணும். ஏன்னா மற்றவர்களை சிந்திக்க வைக்கணும், அதுதான் முக்கியம். மற்றவர்கள் வந்து அதுக்காக அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. யூ ஹாவ் டு பி எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி இன் த சென்ஸ், நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன் அவர்களுடைய இதயத்தில் எழுதப்பட வேண்டும், அதான் முக்கியம். ஸோ படித்து முடிச்சிடுறாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வருது, அப்படி இல்லைனாலும் இல்லை ஜென்ரலாக இவங்களே வெளியே ட்ரை பண்ணுறாங்க, பெரிய கம்பெனிக்கு ஒரு MNC போய் பார்க்குறாங்க, கார்பரேட் போய் பார்க்குறாங்க. அங்கே போகும்போது இன்டர்வியூ ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷன் வரும்பொழுது நார்மலாக படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் நல்லா கெயின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டோடு கொண்டு வந்து இன்டர்வியூவில் உட்காடுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது எந்த அளவுக்கு ஒரு கம்பெனிலேருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன பார்ப்பாங்க அவங்ககிட்ட? எனி பர்சன் who is going to attend the interview also, அவரும் நிறைய மார்க் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணும், மார்க் இன்டர்வியூஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாட் only that, எந்த ஒரு எம்ப்ளாயரும் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுப்பாங்கன்றது அதையும் வந்து they have to study well. என்றைக்குமே ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதை நல்ல ஆராய்ஞ்சி நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இறங்கிறது நல்லது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்லுங்கள். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா? எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இன்டர்வியூவில் போயிட்டு எப்படி பேசணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் தெரியாது. ஏன்னா சின்ன வயசில் நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் படித்தது சென்னை கிறித்துவ கல்லூரி. சென்னை கிறித்துவ கல்லூரியில் போன உடனே எல்லாருமே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இங்கிலீஷும் வரல, ஒன்றும் பண்ணல. ஆனால் என்னுடைய குட் ஃபேட் வந்து என்னென்னா, உங்களை மாதிரி ஒரு நண்பி எனக்கு கிடைச்சாங்க. அந்த நண்பி வந்து கவலைப்படாத, ஆங்கிலம் என்பது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, வா அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஆங்கிலத்தை ப்ராக்டிஸ் பண்ணி 1 இயரில் என்னை சரி பண்ணி அனுப்பிச்சாங்க. அது என்னுடைய லைஃப்பில் மறக்கவே முடியாத விஷயம். ரியலி கிரேட் சார். ஸோ என்ன சொல்ல வரீங்க ஃபைனலாக? கம்யூனிகேஷன் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு மேடம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் உங்களுக்கே தெரியும், எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா வெப் போர்ட்டல்லேருந்து எல்லா விஷயமும் கான்டென்ட் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. கான்டென்ட் டெவலப்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நாட் ஒன்லி தட், கிரியேட்டிவ்லி ஹவு டு கம்யூனிகேட் அப்படின்றது தான் நம்ம கான்டென்ட்டில் சொல்கிறோம். கிரியேட்டிவ்லி கம்யூனிகேட் இன் த சென்ஸ், இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கம்யூனிகேஷனை எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், ஸோ ஐ வில் ரைட் இட் டவுன் பண்ணக்கூடாது. சாரி, யூ ஹாவ் டு டூ இட் அட் தி ரிசீவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இந்த மாதிரி எழுதுனா நம்ம ஒரு ரிசீவராக இருந்து நம்ம படித்து பார்த்தா எப்படி நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லா விஷயத்தையுமே செய்யணும், அதான் முக்கியம். ஓகே, உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக சார் சொன்ன மாதிரி ஸ்கில் பேஸ்டு. அந்த இடத்துல வந்து ஒரு டிப்ளமோ படித்த பையனுக்கும் வேலை கிடச்சிருக்கு. அதே மாதிரி கிராஜுவேஷன் BE முடித்தவங்களோ இல்லை எனி டிகிரி, ஸோ UG பண்ணக்கூடியவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. PG முடித்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. பட் ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமன் தான், ஒரே மாதிரியான ஒர்க்கு தான். அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன் வருது, இல்லை அதே கம்பெனி வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, இல்லை அப்ராடில் இருக்குது MNC. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட
பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும், அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஏதாவது தேவைப்படுதா இல்லையா? Yeah, communication is also playing a vital role in this because யாருக்கு சூஸ் பண்ணுவாங்க சார்? யாருக்கு அந்த இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட யாரை சூஸ் பண்ணுவாங்க? அதுதான் see whoever it is, maybe you may be a diploma holder, you may be a graduate, you may be a postgraduate, whatever it is. The communication, how he communicates with the others, how he convinces any theoretical. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒர்க் பண்ணீங்க, how you have done it ன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை தியரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் அச்சீவ்ட் இட்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அப்ரிஷியேட் பண்ணும். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பிளேஸ் a vital role. ஓகே, நான் கேட்டது அது கூட இல்லை. ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லா ஒர்க்குனும் காமனாக இருக்குது, பட் கம்யூனிகேஷன் வந்து ஒரு 2-3 பேருக்கு இல்லை. அது டிப்ளமா படித்தவருக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? Definitely those who have got communication skills will definitely scale the higher heights, no doubt. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிகிரியோட வேல்யூ எப்படி இருக்கும் சார்? நீங்கள் இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தாக்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா அப்போ வலிமை உடையது தான் எஞ்சிம்னு தமிழில் அதை ஒரு மாதிரி மொழிபெயர்த்துட்டாங்க. வலிமை அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை நீங்கள் வலிமையாக ஆக்கி கொள்ளக்கூடிய தகுதிகள் தான் வலிமையை தவிர, ஏதோ பாடி பில்டர் மாதிரி போயிட்டு அவனை அடித்து உதச்சி வெளியில் தள்ளிட்டு நான் வந்து ப்ரமோஷன் வாங்கிப்பேன்றது கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல சார் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத வலிமை உடையது எஞ்சும்னு மாற்றுறதுக்கு பதிலாக தகுதி உடையது எஞ்சும்னு மாற்றிருக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் கம்யூனிகேஷனில், லேக் ஆஃப் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய ஆபத்து. அதனால் டிப்ளமா ஹோல்டர் இருக்கார், அவருக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் வருது. அதே சமயத்தில் பிஇ படித்தவருக்கு கம்யூனிகேஷன் இல்லாட்டாலும் அவருக்கு ஸ்கில் நல்லா இருக்குது, அவருடைய தெளிவு நல்லா இருக்குது அப்படின்னும் போது மேனேஜ்மெண்ட் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி, எப்போ 2 பேருக்குமே ப்ரமோஷன் கொடுக்குறேன், 2 பேரும் ஒற்றுமையாக வேலை செஞ்சு கம்பெனியை முன்னேற்றுங்கன்னு கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் போக முடியுமே தவிர, நீ வெறும் டிப்ளமா ஆனால் உனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது, உனக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது, ஒன்றை வந்து அவனுக்கு மேலே ஜெனரல் மேனேஜராக ப்ரமோட் பண்ண, நீ வெறும் 4 மேனாக இரு அப்படின்னா அங்கே வந்து அந்த டிக்னிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். அதில் வந்து கம்பெனி தான் அடிபடும். சார் லோகேஷ் பாபு, நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு ரொம்ப கலக்கிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து காமனாக எஜுகேஷன் பற்றி பேசணும், ஸ்கில்ஸ் பற்றி பேசியிருக்கோம். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு ஸ்கில் பேஸ் தான் இல்லையா? ஸோ அதை பற்றி ஜென்ரலாக சொல்லுங்கள் சார். என்ன தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷனோட பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும், சரிங்களா? எஜுகேஷன்லேயும் பரிணாம வளர்ச்சி இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சி புரிஞ்சு பசங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் மட்டும்தான் எஜுகேஷனை மீட்டப் பண்ண முடியும். எல்லோரும் அந்த கீ பாயிண்ட் இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் குருகுலம் போய் படித்தோம், குரு உக்கான்னு சொல்லி கொடுத்தாரு, ஓலைச்சுவடியில் எழுத சொல்லி கொடுத்தாரு. நல்ல மெத்தட், கைக்கு விரலுக்கு நல்லது, ஃபிங்கர்ஸ்க்கு நல்லது. இப்போ ஓலைச்சுவடியில் எழுத முடியுமா? வராது. ஒரு குறிப்பிட்ட ஸ்லேட்டில் வந்துச்சு, ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறமா பேப்பரில் வந்துச்சு, அதுக்கப்புறமா இப்போ ஸ்மார்ட் போர்டில் வந்துச்சு, இப்போ டச் ஸ்க்ரீனில் வந்துச்சு, இப்போ டைப்பிங்கில் வந்துருச்சு. இப்போது பரிணாம வளர்ச்சி எப்படின்னா, நினச்சா போதும் ஸ்க்ரீனில் வந்துடும். உங்களோட மொபைல் ஆப்புக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வரைக்கும் தெரியும், சரிங்களா? நீங்கள் த கம்ப்ளீட் மானிட்டரிங் ஆஃப் யூ இஸ் மேட் பை சம்மோன் எல்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன போகிறீங்க, என்ன வரீங்க, நீங்கள் செல்ஃபி உங்கள் கேமராவில் எடுத்தீங்களா, இவர் கேமராவில் எடுத்தீங்களான்றது வரைக்கும் ஒரு ஆப்பே கண்டுபிடிச்சிடும், கரெக்டுங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எப்போ நீங்கள் பசங்களுக்கு சொல்லி தருவீங்க? படிப்பை தாண்டி நான் என் வயசில் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறப்போ எங்கள் அம்மா தூரத்துலேருந்தே சொல்லிடுவாங்க, அந்த பையனை பார்த்தா நல்ல பையனை தெரியல, அவங்க கூட இடம் பழகுறேன்னு. சரியா? எங்கள் அம்மாவோட கேல்குலேஷன் அவங்க படித்த கேல்குலேஷனை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என் பொண்ணுக்கு 4000 ஃபாலோவர்ஸு, 8000 ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, யாருன்னு அதுக்கும் தெரில, எனக்கும் தெரில. அப்போ நான் என் குழந்தை எப்படி வளர்க்குறது? கரெக்டாக ஐசியில் 13 இயர்ஸ்லேயே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸ். உங்கள் ஊரில் 18 இயர்ஸ் ஆகணும் மேஜருக்கு, அப்போ தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அத்தன்டிகேஷன் என்னது? ஐ எம் அபவ் 18 கிளிக் பண்ணுறது மட்டும் தான். இது ஏன் 2 வயசு குழந்தைய கிளிக் பண்ணிருமே? இப்போ சைபர் செக்யூரிட்டி எங்கேருந்து வந்துச்சு? சேம் திங் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். சார், பசங்கக்கிட்ட டிஜிட்டல் டிவைஸ் கொடுக்காம என்னால் இருக்கவே முடியாது. கொரோனா வரப்போ எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைங்கிட்டையும் மொபைல் கொடுத்துட்டு சும்மா இருந்தாங்க பேரண்ட், கரெக்டாக? யாராவது செக்யூரிட்டி ஃபீச்சர் யோசிச்சுமா? தவறான ஏதாவது ஒரு வார்த்தை கூகுளில் டைப் பண்ணால் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துமா? சொல்லியே தரலி. இப்போ குழந்தை கெட்டு போகிறதுக்கு மட்டும் எப்படி நம்ம காரணமாக இல்லாமல் குழந்தை மேலே மட்டும் பழியப்படுவோம்? எஜுகேஷன் சிஸ்டமில் சொல்லித்தரோம், 12வது வரைக்கும் படிக்க வைக்கிறோம். படித்து முடிச்சு 1 வருஷம் ஏன் தனியாக ட்ரைனிங் கொடுத்து நீட்டுக்கு படிக்க வைக்கணும், ஜேஇக்கு படிக்க வைக்கணும்?
அதை ஸ்கூல் சிஸ்டம் சிலபஸ்லேயே கொண்டு வந்திருக்கலாமே, அதையும் யோசிக்கல. சரி 12வது வரைக்கும் என்னடா படித்தேன், 12வது படித்து முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி தமிழில் ஒரு சென்டென்ஸ் இல்லை, இங்கிலீஷில் 2 சென்டென்ஸ் எழுதுனாலும் தெரியல, அப்புறம் என்ன படித்தோம்? 12 வருஷம் வேஸ்ட் பண்ண வச்சுட்டு திடீர்னு டிகிரி படித்து வேலைக்கு போனால் வேலைக்கு போய் மட்டும் என்ன பண்ணுவாங்க? 4.5 வருஷம் பிஇ படிச்சுட்டு எக்ஸலில் தான் போய் வேலை செய்கிறாங்க. எக்ஸல் 2 மாதத்தில் கற்றுட்டு போயிடலாம், இதுக்கு 4.5 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கணும்? அதாவது நமக்கு பேசிக்காக என்ன வேணுன்றதும் தெரியல, பசங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றதும் தெரியல. இதில் எங்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு 10 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெக்னாலஜி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் யூடியூப் பார்த்தது என்னோட 35 வயசில், என் பொண்ணு யூடியூப் பார்த்தது 1.5 வயசில். கரெக்டுங்களா? இப்போ நம்ம நெட்டை இப்போ யூஸ் பண்ணோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. என் குழந்தை இப்போ யூஸ் பண்ணுச்சு. யூடியூப் இல்லாமல் சாப்பாடே சாப்பிட மாட்டாது, அதுக்கு ஏபிசிடியே தெரியாது. கரெக்டுங்களா? டெக்னாலஜி எப்படி ஆச்சுன்னா ஏபிசிடி என் குழந்தைக்கு தெரியாது. நீ இந்த மொபைல் எடுத்து ஒரு சேலஞ்சுக்கு கொடுக்குற, நீ எடுத்து போட்டுக்கோ, டாம் அண்ட் ஜெரி வீடியோஸ் அது பார்த்துன்றது. டாம் அண்ட் ஜெரிக்கு அதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரிய போகிறதில்ல, ஆனால் குழந்தைக்கு டெக்னாலஜி தெரியுது. அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணுறது மட்டும் வந்து நீ ஏ படி பி படி, அப்போ போய் குழந்தைக்கு அரிசியில் ஆ எழுதுனா அது கமெண்ட் அடிக்க மாட்டேங்காதா? நமக்கு இல்லைம்மா அரிசியில் ஏன் ஆ எழுதணுன்றதை சொல்லியாவது கொடுக்கணும், உங்களுக்கு அதுவும் சொல்ல தெரியல. ஸ்கூலுக்கு அமிச்சா என்ன பண்ணுறீங்க? கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டுறீங்க. கூகுளில் சேஃப்டி மெஷர்ஸ் ஸ்கூலில் யாரா சொல்லி கொடுத்தீங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் 12வது படிக்கிறப்ப தான் கற்றுக்கிட்டேன். இப்போ என் 3rd ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லித்தராங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் வந்துடுச்சு. சரிங்களா? என் பொண்ணு +2 படித்த விஷயத்தை இப்போ 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணு படிக்குது. அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வேலை மட்டும் பொறுமையாக கொடுப்பேன், கற்றுக்கிறது மட்டும் பொறுமையாக கற்றுக்கணுன்னா எந்த விதத்தில் இது சாத்தியமாகும்? அதாவது கற்றுத்தர நான் அறிவு கம்மியாக இருக்கிறேன், கற்றுக்கிற என் குழந்தை அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ யார் டாமினேட் பண்ணுவாங்க? சிம்பிள், இவ்வளோ தான் விஷயம். ஒன்று உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும், இல்லை குழந்தைக்கு கம்மியாக சொல்லித்தரணும். நீங்கள் இதுவும் சொல்லித்தர மாட்டேறீங்க. என் குழந்தைக்கு 8 கிளாஸ் அப்பாயின் பண்ணிடுறீங்க. ஒரு பக்கம் கராத்தே போடுறீங்க, ஒரு பக்கம் ஹிந்தி கற்றுக்கின்றீங்க, ஒரு பக்கம் தமிழ் கற்றுக்கின்றீங்க. அதுக்கு எதை தான் கற்றுக்கும் இப்போ லாஸ்ட்டாக? எதுக்குமா இதெல்லாம் கற்றுக்கிறேன்னு அதை கேட்டால் அட்லீஸ்ட் அதையாவது சொல்லித்தரணும். அம்மா எதனா வந்து நீ முன்னுக்கு வந்துடுவேன் அப்படின்னா சொல்லித்தரணும் இல்லையா? நம்ம அதுவும் சொல்லித்தரதில்லை. எல்லாத்தையும் கற்றுக்கும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அது 12வது படிக்கிறப்ப எல்லாத்தையும் பாதி மறந்து போச்சு. வெரி ஃப்ராங்காக என் பொண்ணு 8 எக்ஸாம் ஹிந்தியில் பாஸ் பண்ணிடுச்சு. திடீர்னு ஹிந்தியில் ஏ இருக்குது, ஐ இருக்குதாமான்னு கேட்டால் ஐ இருக்குன்னு தான் டாடி நினைக்கிறேன். 8 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஹிந்தியில் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சார சபை தப்பும் சொல்ல முடியாது இல்லை, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ இருக்காமல் இருக்குன்னு தான் டாடி நினைக்கிறேன் நான் ஹிந்தியில் அப்படின்னு யோசிக்குது. இப்போ அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது. சரிங்களா? நம்ம அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமை குறை சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? யார் எஜுகேஷன் சிஸ்டம் ரெடி பண்ணணும்? ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ எக்கனாமிஸ்ட்டாக, ஆஸ் அ பொலிட்டிஷியனாக நான் தான் டிசைன் பண்ணணும். எனக்கு அதை பற்றி தெரியவே இல்லை, எப்படி டிசைன் பண்ணுவேன்? பிரச்சனை அதுதானே மேடம். இந்த சட்டம் நீக்கிறமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? பொலிட்டிஷியன்ஸுக்கு. பொலிட்டிஷியன்ஸ் சட்டமே தெரியல, படிப்பறிவு இல்லாதவனும் பொலிட்டிஷியன் ஆகலான்னு ஒரு ரூல் வச்சுருக்கிறீங்க. அப்புறம் எப்படி திருப்பி சட்டத்தை நீங்கள் திருத்துவீங்க? நீங்கள் சட்டத்தையும் திருத்த போகிறதில்ல, எஜுகேஷனையும் திருத்த போகிறதில்ல. சரிங்களா? சரி, பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நமக்கே புரியணும் சார். நான் நல்ல கார் ஓட்டுவேன் சார், நான் என் குழந்தைக்கு கார் சொல்லி கொடுத்தா ஓகே சார். நான் கார் வச்சுருப்பேன், ஆனால் என் குழந்தை கார் ஓட்டணும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் தானே ஆகும். இதுதான் நேச்சுரல். இப்போது நமக்கு என்னென்னா பேசிக்கே தெரியாது. நமக்கு வாட்ஸ்அப் யாருனா சொல்லி கொடுத்தோமா? எல்லோரும் கற்றுக்கணும்ல. ரீல்ஸ் பார்க்க யாருனா சொல்லி கொடுத்தோமா? எல்லோரும் கற்றுக்கணும்ல. என் 2 வயசு குழந்தை இவன் ரீல்ஸ் பார்க்குது, 80 வயசு என் அப்பாவும் ரீல்ஸ் பார்க்குறாரு. யாருனா சொல்லி கொடுத்தோமா? சேஃப்டி மெஷர் மட்டும் சொல்லித்தர மாட்டோம். சிம்பிளாக புரிகிற மாதிரி விஷயம் சொல்லணுன்னா, நமக்கு நெகட்டிவிட்டியும் ஈஸியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற விஷயம் மட்டுமே இப்போதைக்கு பிரெயினில் தேவைப்படுது. அப்படி தான் நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. எந்த எஜுகேஷன் சிஸ்டம்லையாவது நீ ஓனர் ஆகலாம்ப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்களா? MBA படித்தோட இன்னொரு கம்பெனியில் போய் நல்ல வேலைக்கு உட்காரலாம் தான் சொல்லி தரீங்க. அப்புறம் யார் ஓனராக இருப்பாங்க? படிக்காத மட்டும்தான் ஓனராக இருப்பான். படித்தவங்களாம் விட வேலை தான் செய்யணும். யார் தப்பு இது? எல்லா ஓனரையும் எடுத்துங்க மேடம். எல்லா ஓனரும் யாருன்னு சரி MBA ப்ரோக்ராம் டிசைன் பண்ணவர் MBA படிச்சுட்டு வந்திருப்பார் இல்லைல்ல. அவருக்கு தோணுது இதெல்லாம் படிப்பா, நீ MBA ப்ரோக்ராமுக்கு போகணும், அவர் டிசைன் பண்ணியிருக்கு. அந்த அறிவு தான் நமக்கு தேவை. அதுக்கு தான் படிப்பு தேவையே தவிர மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எல்லாத்துக்குமே படிப்புக்குள்ளே போய்ட்டுருங்க. சரி, ஓகே, கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். இது என்னுடைய ஆதங்கம், நான் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு சைபர் செக்யூரிட்டி. ஓகே, ஆக்சுவலாக சைபர் செக்யூரிட்டினா என்னன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு சைபர் சேஃப்டினா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சைபர் சேஃப்டி நீங்கள் செய்ய வேண்டியது, சைபர் செக்யூரிட்டி இன்னொருத்தர் செய்ய வேண்டியது. கரெக்டாக? சேஃப்டி எங்கே இருக்கும்? இந்த நெருப்பு அணைக்கிற ஃபயர் எக்ஸ்டென்ஷன் டிவைஸ் எங்கே இருக்கும்? உள்ளே இருக்கும், அது சேஃப்டி. செக்யூரிட்டி எங்கே இருப்பார்? வெளியில் இருக்கும், அது செக்யூரிட்டி. சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர்.
உங்கள் மொபைலில் ஆன்டி வைரஸோ இல்லை ஒரு மால்வேர் வைரஸோ டிடெக்ட் பண்ணுறதுக்கு டூலை நீங்கள் போட்டுக்கிட்டு நான் சேஃபாக இருக்கிறேன்னு சொன்னால் அது சைபர் சேஃப்டி. உங்களுக்கு என்ன வரணும் என்ன வர வேணான்னு செக்யூரிட்டி லெவல்லே நெட்வொர்க் லெவல்லே நிறுத்தி உங்களுக்கு இந்த மெயில் தான் வரணும் இந்த மெயில் தான் வர வேணான்னு டிசைட் பண்ணால் அது செக்யூரிட்டி. இப்போதைக்கு நம்ம செக்யூரிட்டிக்குள்ளே போவேன்னா சைபர் சேஃப்டிக்குள்ளே போயிடலாம். அப்போ கேட்ட கேள்வியில் கொஞ்சம் மாறுதல். அப்போது சைபர் சேஃப்டினா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் நான் என்ன சேஃபாக வச்சுருக்கணும். அப்போ என் டிவைஸுக்கு என்ன தெரியணும். கரெக்டுங்களா? உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்குறத தாண்டி உங்களுக்கு என்னென்ன தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சைபர் சேஃப்டி தெரிஞ்சிடும். உங்கள் இமெயிலில் நான் மெயில் அனுப்ப முடியுமா? அனுப்பலாம். அதுக்கே டூல்ஸ் இருக்குது. உங்கள் மொபைல்லேருந்து நான் எஸ்எம்எஸ் அனுப்பலாமா? அனுப்பலாம். அதுக்கே டூல்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சிம் கார்டை ஒரு ½ அன் ஹவர் டீஆக்டிவேட் பண்ணிட்டு நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாமா? அதுக்கும் வழி இருக்குது. ஸ்விம்ஸ் ஆப்னு ஒரு டெக்னாலஜியில் எல்லா தப்பையும் நான் பண்ணிவிட்டு உங்கள் சிம்மை திருப்பி ஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதுதான் சைபர் சேஃப்டி. சரிங்களா? உங்கள் பாஸ்வேர்டு ஹேக் ஆகிடுச்சா? சார் தெரியாது சார். உங்கள் இமெயில் ஹேக் ஆகிடுச்சா? அதுவும் தெரியாது சார். எல்லா பேங்க்குக்கும் இமெயிலை கொடுத்து வச்சுருக்கிறீங்க. எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஓடிபி படிச்சுக்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. என் ஓடிபி நான் யாருக்குமே கொடுக்கலன்னு மட்டும் எப்படி தைரியமாக சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்கள் எஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 50 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. 30 அப்ளிகேஷன் மேலே பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க. எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டு நான் எங்கே சார் ஓடிபி கொடுத்தேன்? நீ எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஏன் தனியாக தரணும்? உங்களை ஹேக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் எதுக்கு மேடம் ஹேக் பண்ணணும்? சரிங்களா? ஆதார் கார்டு ஹேக் ஆகி எல்லா லிஸ்ட்டிலும் போயிடுச்சு. என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு ஹேக் ஆகி எல்லா இன்சூரன்ஸும் போயிடுச்சு. அப்புறம் என்ன நீங்கள் சேஃப்டி வச்சுருக்கிறீங்க? சார் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ப்ரௌசர் கூட கிடையாது. புரியுதுங்களா? இருக்குது எல்லாம் வெளிநாட்டுக்காரந்து. அப்போ சர்வர் மட்டும் எப்படி இந்தியாவில் வைன்னு இந்தியாவில் வச்சா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் சர்வர் வச்சுட்டாங்க. எந்த அரசியல் எதை போய்ட்டு என்ன சர்வரில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா? பார்க்க போகிறது. எதுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. சைபர் சேஃப்டி முக்கியம் தான் மேடம், நான் தப்பு சொல்லலை. அடிப்படை தெரியாமல் பெரிய லெவலுக்கு ஏன் போகணுன்னு கேட்குறேன். இதுவே தெரியல. கார்ப்பரேஷன் ஸ்கூல் பசங்களுக்கு ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்களாம். என்ன பண்ணுவீங்க? ஏஐயில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே ஏஐயில் ஆப்பிள் சொல்ல மாதிரி ஆப்பிள் ஸ்பெல்லிங் சொல்லுப்பா, ஆப்பிள் ஸ்பெல்லிங் மேடம், ஆப்பிள் ஸ்பெல்லிங் மேடம், இதை காட்டுறதுக்கா? அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னா அறிவு வளராமல் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் என்ன சர்வைவ் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான். இது எல்லா கார்ப்பரேட் கம்பெனிக்கும் புரிஞ்சிச்சு மேடம். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு புரிஞ்சிச்சு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நான் படிக்கிறப்போ நான் நெட்டில் போயிட்டு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி எடுத்து படித்தேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன, இது Web 2. இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ன ஆச்சுன்னா, செல்ஃபி எடுத்து நான் சென்னைக்கு போகிறேன், நான் மெட்ராஸுக்கு போகிறேன், எல்லா இன்ஃபர்மேஷனையும் நெட்டில் கொடுத்துட்டோம். அப்போ உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் தெரியுமா? ஊருக்கே தெரியும் உங்களை தவிர. உங்கள் மொபைலில் நீங்கள் யாருக்கும் தெரியும். மரத்தடியில் உட்காந்து எதனா நோண்டி பார்த்தாலும் கனெக்ஷன் கொடுத்தவனுக்கு தெரியும், சர்வருக்கு தெரியும், ஐஎஸ்பிக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியும், அதை சைட் வச்சுருவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா அம்மாவை தவிர. கரெக்டாக என் அண்ணன் தம்பி தவிர, என் கூட இருக்கவங்க தவிர. இதுக்கு தான் நம்ம மொபைலில் பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? அதுதான் சைபர் சேஃப்டி. எப்படி நான் என்ன பண்ணுறேன்னு என்ன கேட்க நீ பார்க்கக்கூடாது. இவர் எனக்கு வெல்விஷராக இருப்பார், ஏன்னா இவருக்கு தெரியக்கூடாது. நான் எல்லா வேலையும் நான் மட்டுமே பண்ணிப்பேன். சரிங்களா? நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் போகிறப்ப எல்லா தலையும் இப்படி தொங்க போட்டு மொபைலுக்குள்ளே தான் தள்ளிடுது. இப்போ ஒருத்தர் பேசுகிற தன்மையே போயிடுச்சு. வாய் விட்டு சிரிக்கிற தன்மை போயிடுச்சு. நீ என்ன பண்ணுற, நான் என்ன இதை கேட்குற தன்மை கூட மாறிடுச்சு. புரியுதுங்களா? இதைத்தான் பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு விட்றாங்க, அப்பா அம்மா 2 பேர் பேசிட்டு இந்த மொபைல் எடுத்து பார்த்துட்டு சாப்பிடு செய்கிறோமா? ஏன்னா ஏதோ ஒரு டிவி, ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்டுறோமா, யூடியூப்பில் சேனல் வச்சுறோமா, குழந்தை அது பாட்டு என்ன சாப்பிடுது, ரசிக்கிறதும் இல்லை ருசிக்கிறதும் இல்லை. என்ன ஊட்டுறாங்களோ அது டேங்க் ரொம்ப வரைக்கும் நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்கும். அதுவே தலை எப்படி ஆட்டின பிறகு தான் நம்ம ஓகே அது வயிறு ஃபுல்லாகிடுச்சு நம்மளே நிறுத்திக்கிறோம். இப்படி தானே பேரண்ட் விட்டுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மையோடு விட்டுறது அளவு குறைஞ்சிச்சு. ஏன்னாக்கா டைம் இல்லை, எல்லோரும் பிஸி, எல்லோரும் டிஜிட்டல் டிவைஸில் தான் பிஸி. எதிர்க்க பார்த்தோன்னே சார் குட் மார்னிங் சார் சொல்கிற பழக்கம் போயிடுச்சு. காலையில் எழுந்து 400 பேருக்கு குட் மார்னிங் சொல்கிறோம். வாட்ஸ்அப்பில் 4 குரூப்புக்கு போட்டால் 400 பேருக்கு போய்டும்ல. கரெக்டு தானே? ஆனால் எதிர்க்க பார்த்தோன்னே பாருங்களேன், ஒருத்தர் அந்த ரிஜிட் ஃபேஸோட இப்படியே முறைச்சிட்டு அந்த சிரிப்போட என் வாயிலேருந்து குட் மார்னிங் கூட ஃப்ரீயாக வெளில வர்றது கிடையாது. சரிங்களா? குட் மார்னிங் கூட ஈஸியாக வெளியில் வர்றது கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? குட் மார்னிங் சொல்லிட்டா என் ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சிரும். நானாக இறங்கி அவர் குட் மார்னிங் நான் வாட்ஸ்அப்பில் மட்டும் எதுக்கு அவர் 400 பேர் குட் மார்னிங் சொல்கிறீங்க? நமக்கு தான் மீனிங் தெரியறது இல்லையே. அதில் என்ன டெக்னிக்னா, இந்த குட் மார்னிங் அனுப்புகிற மெசேஜில் ஒரு மால்வேர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை அனுப்பின உடனே யார் அந்த குட் மார்னிங் மெசேஜ், இப்போது திஸ் இஸ் கால் சோஷியல் இன்ஜினியரிங். ஆக்சுவலி இதுவும் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பொண்ணு அடிப்பட்ட ரத்தம் ஒழுகுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீ ஒரு பச்சை தமிழ்னா இருந்தால் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணு, இந்த பொண்ணுக்கு உதவி கிடைக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் எதுக்குன்னு தெரியாமல் இருக்கிற 4 குரூப்பை ஷேர் பண்ணி நம்ம மாட்டி விட்டுருவோம். தெரியுங்களா? அதில் என்னென்னா, இந்த
மெசேஜில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சைபர் கிரிமினலுக்கு நான் தான் ஓப்பன் பண்ணுன்ற ஐபி அட்ரஸ் வரைக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ என்ன அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் மாட்டிக்கிறது இல்லாமல் என் கூட சேர்ந்து என்ன நம்பர் ஒரு 400 பேர் சேர்த்து மாட்டி விட்ற பழக்கம் இருக்குது பாருங்கள். இது புரியாமல் பண்ணுறது தான் பிரச்சனை. எல்லா சைபர் கிரைமுக்கும் இது தான் காரணம். யாராவது ஒருத்தர் யாருன்னே தெரியாது, நீ 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 18,000 இன்ட்ரெஸ்ட் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 500 ரூபா அனுப்புவோம். அவன் அதுக்கு 150 ரூபா அனுப்புவான். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அடுத்து 2000 ரூபா அனுப்புவோம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவன் ஒரு 300 ரூபா திருப்பி அனுப்புவான். என்னடா 500 ரூபா அனுப்புறதுக்கு 150 ரூபா அனுப்புனானே, 2000 அனுப்புறது 300 அனுப்புனான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். 300 ரூபா வந்துச்சா ஓகே, 2000 போனதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 1 லட்ச ரூபா அவன் 8000 ரூபா அனுப்புவான். இப்போ 2.5 லட்ச ரூபா. சார் ஒருத்தர் சொத்தில் விற்று போட்டிருக்காரு சார், வீடை விற்று போட்டிருக்காரு. என் கேஸில் நாங்கள் பார்த்ததில் வீடை விற்று 36 லட்ச ரூபா போட்டுட்டு 1.5 லட்ச ரூபா கொடுத்தான் சார். அதுக்கப்புறம் தரவே இல்லை. டேய் நீ 36 லட்ச ரூபா போட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நமக்கு அடிப்படை தெரியறது கிடையாது, என்ன செய்யணும் நமக்கே தெரியாது. அப்போ நம்ம பசங்களை மட்டும் எப்படி சார் புத்திசாலி ஆகணும்னு எப்படி எதிர்பார்க்குறோம்? 2.5 வருஷம் கொரோனாவில் மொபைல் கொடுத்துட்டு சும்மா தான் உட்காந்துருந்தோம் வீட்டில். அதுக்கு யாரோ அந்த டைமில் ஹோம் டியூஷன் வந்து எடுத்தாங்களா? அந்த டைமில் நம்ம வீட்டில் தானே அந்த பசங்களை நம்ம எஜுகேஷன் சொல்லி கொடுத்தோமா? உட்காந்து தாய் பசங்க கேரம் போர்டு தானே விளையாடிருந்தோம். நம்ம கேரக்டர் அப்படி தானே ஆயிடுச்சு. அப்போ பசங்களை மட்டும் புத்திசாலியாகணும் எப்படி ஆவாங்க? மேக்ஸிமம் கிரிமினலாக தான் ஆவாங்க. ஒரு சில க்ரைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான க்ரைம்ஸ்லாம் பசங்க கிட்ட நடக்கும் சார். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களாக ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக கிடச்சிடுது. ஏன்னா நீங்கள் என்ன தேடுவீங்க? மொபைலில் நல்ல விஷயங்கள் மட்டும் தேடுவீங்க, பசங்க கெட்ட விஷயங்கள் மட்டும் தேடுவாங்க. எல்லாமே தான் நெட்டில் கிடைக்குது. என் பையனுக்கு இது கெட்ட விஷயம் கிடச்சிதுன்றது நீங்கள் உணர்றதுக்கே 5 வருஷம் ஆகிடும். ஏன்னா நமக்கு டெக்னாலஜி பெருசாக தெரியுது கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் லெவலில் ஏஐ பற்றி பெருசாக பேசுகிறீங்க. ஏஐ அவுடேட்டட்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஏஐயில் என்ன சார் கிடைக்கும்? நம்ம இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி உங்களுக்கு ஏஐயாக கொடுக்குறாங்க சார். வேறு எதுவுமே ஏஐயில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார். சரிங்களா? நீங்கள் செஞ்ச குழம்போட லிஸ்ட்டு எல்லாம் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டிங்க. அவன் எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாக ரெடி பண்ணி குழம்பு செய்வது எப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா குழம்புக்கு உண்டான மெனுவும் அதில் கிடச்சிரும் சார். ஏன்னா மொத்தமே இவ்வளோ தான் சார். அது எல்லா டெக்னாலஜிலையுமே. இவங்க ஷூட்டிங் பற்றி பேசுவாங்க, இவர் இங்கிலீஷை பற்றி பேசுவார், நான் கிராஃபிக்ஸை பற்றி பேசுவேன், இவர் செக்யூரிட்டியை பற்றி, எல்லாமே ஏஐயில் கிடைக்கும். ஏன்னா எல்லா டேட்டாவும் வாங்கி வச்சுட்டுருக்கிறான். மொத்தமாக ஒரே ஃபைலில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இதையே 1000 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆனால் இப்போ தான் நம்ம பசங்களுக்கு இன்னமும் 4th ஸ்டாண்டர்டில் அக்பர் யார் பாபர் யாருன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். திடீர்னு 12th வந்தோன்னே நீ வந்து பிடெக்கில் வந்து ஏஐ டேட்டா அனலிச்சு ஏஐயும் படினா எப்படி ஏறும் மண்டையில்? குழந்தைங்க தானே சார். நம்ம அதை உணர்றதுங்க நம்மளும் உணர்றதில்லை. சாரி டு சே திஸ், அரசாங்கமும் உணர்றதில்லை, கல்வித்துறை டிசைன் பண்ணுறவங்களும் உணர்றதில்லை. மாற்றம் மட்டும் எங்கேருந்து சார் வரும்? மாற்றம் வரத்துக்கு நமக்கு அடிப்படை புரியணும். நான் சிந்திக்கிறது என்ன லாங்குவேஜில் சிந்திக்கிறேனோ அந்த லாங்குவேஜில் பசங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணணும். நான் சிந்திக்கிறதெல்லாம் தமிழில் சிந்திச்சுட்டு எங்கள் அப்பா டேடி சொல்ல, அப்பாவை டேடின்னு சொல்லு அப்படின்னா அதுக்கு மட்டும் எப்படி சார் புரியும்? அதுவும் எங்கள் அப்பா நான் டேடின்னு தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. புரியுதுங்களா? இந்த அடிப்படை புரியாதது தான் பெரிய விஷயம். நமக்கு எஜுகேஷன் சிஸ்டமில் மாறுதல் வரணும்னா இந்த அடிப்படையாக பெரியவங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே புரியணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கக்கிட்ட போகணும். குழந்தைங்கள குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களோ அதை அப்படியே கற்றுக்கும் குழந்தைங்க. ஒரே நாளில் ஜென்ரலாக கமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒரே நாளில் 8 பீரியட்னா 8 பீரியட் சப்ஜெக்ட்டும் கேல்குலேட்டர் மாறுற மாதிரி பெல் அடிச்சோன்னா மேக்ஸ்னா இந்த இங்கிலீஷ் புக் எடுத்து வச்சுட்டு மேக்ஸ் புக் வச்சு ரெடியாக இருக்கும். அவ்வளோ மெக்கானிக்கலாக பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம கரெக்டான ஃபீடு கொடுக்கலன்னா யூ ஆர் த லூசர்ஸ். பசங்க கிடையாது. நீங்கள் எங்கர் ஜென்ரேஷனை பிளான் பண்ணி அழிக்கிறீங்க என்னன்னு தெரியாமையே. சார் சொல்கிற மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி த வேர்ட்ஸ். நம்ம லேபர்ஸை க்ரியேட் பண்ணல, நம்ம சொல்கிற வேலையை ட்ரெயின் பண்ணுறவர் ஒரு ஹியூமன் மிஷன்ஸை தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது என்ட்ரி போட்டுருவாங்க. என்ன மண்டே மார்னிங் ஐடி கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க. யாரும் யோசித்து செய்கிற மாதிரி வேலை கிடையாது. யோசித்து செய்கிற மாதிரி வேலையே கம்மியாயிடுச்சு. புரியாமல் ஆக்சுவலாக இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, இந்த கார்பரேட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான ஆளுங்களை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் 4.5 வருஷம் பிஇ படிச்சுட்டு போகிறேன். இவர் ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஓனர். இவர் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ இவரோட யூனிவர்சிட்டிலே அந்த கோர்சஸ் இருக்குது. இவர் 3.5 வருஷத்தில் படித்து முடிச்சிடுறாரு. நான் 4.5 வருஷத்தில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இந்த கம்பெனி யாரை வேலைக்கு எடுத்துப்பாங்க? நேச்சுரலி. அப்புறம் நான் 4.5 வருஷம் படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? நிறைய கம்பெனி பண்ணுறாங்க, நிறைய ஜெயின்ஸ் பண்ணுறாங்க. கூகுள் மாதிரி பண்ணுறாங்க, இகின் பாத்தம்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் மாதிரி பண்ணுறாங்க. இவங்களாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் என்ன படித்து எங்கே வேலைக்கு போவீங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரொஃபஷனாக டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட்டு, மிஞ்சி போனால் டீச்சரு. இப்போ கொஞ்சம் நான் பைலட் ஆகணும், நான் ஏர்ஃபோர்ஸில் போகணும், இந்த தொல்லையே வேணால் நான் மிலிட்ரி ஓடிணும், ஒரு 5-6 தான். பட் எஜுகேஷன் அவ்வளோவா இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப்
ஏரியாஸ் இருக்குது. நான் ஒன்றுமே இல்லை, வெறும் கிராஃப்டிங் மட்டும் பண்ணுறேன். கிராஃப்டிங்லேயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். இது என்ன படிப்புனா, எல்லா படிப்புமே என் பையன் இன்ஜினியர் படித்தானா ஃபாரின் போய்டுவான். ஃபாரின் போய்ட்டால் கஷ்டமே படாமல் ஏசி ரூமில் உட்காந்துருப்பான். ஏசி ரூம்லேயே உட்காந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருவான். அல்டிமேட்டாக என்னென்னா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடணும். லட்சக்கணக்கில் நீ மிஷின் மாதிரி உணர்த்துங்க வேலை செஞ்சு கொடுத்து சம்பாதிக்கணுன்றது மட்டும் தான் நம்மளோட தாட்டமே இருக்குது. நீ சம்பாதிக்கவே வேணாம், லைஃப் என்ஜாய் பண்ணு, சந்தோஷமாக இரு, கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, வாழ்க்கை என்ஜாய் பண்ணி ரசனையோடு வாழ கற்றுக்கோ, எல்லா ஊருக்கும் போ. இப்படி எந்த பேரண்ட்டும் சொல்லி பார்க்குறதே இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் யூடியூப் சொல்கிறாங்க. 2 நாள் 1500 வச்சுருக்கீங்களா, இந்த ஊருக்கு போயிடுங்க. 2500 வச்சுருக்கீங்களா, இந்த ஊருக்கு போயிடுங்க. எவ்வளோ வீடியோஸ் பேரண்ட்ஸ் சேவ் பண்ணுறாங்க தெரியுமா? அதை தான் மேடம் சொல்கிறேன். பேரண்ட்ஸோட தாட்டெல்லாம் லட்சக்கணக்கில் போயிட்டு கம்பெனியில் சேலரி வாங்கணும். யூடியூப் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வெங்காயம் வெட்டுறது எப்படி தெரியுமா தெரியாதா? தெரியும்ல மேடம். 4 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க யூடியூப்பில். உங்கள் மொபைலை சேஃபாக வச்சுக்கிறது எப்படி? வெறும் 40,000 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. ஜனங்க எதை விரும்புதுன்னு தெரியுதா? வெங்காயம் வெட்டுறதுன்றது பிரச்சனை இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் வெட்டுவாங்களோ. இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன வெட்டினாலும் இந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த பக்கம் ஒரு வெட்டு, நடுவில் ஒரு 4 வெட்டு, இவ்வளோதான். நம்ம இதைத்தான் 4 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. நீ மொபைல் சேஃபாக வச்சுருது எப்படின்னு போட்டது 40,000 பேர் கூட பார்க்கல சார். பொய்யெல்லாம் இல்லை. நீங்கள் போய் ஃபீலிங்ஸ்க்கெலாம் கிடையாது மேடம். நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டோம். வேலையே செய்யாமல் கஷ்டமே படாமல் சம்பாதிக்கிறது எப்படின்னு நீங்கள் வீடியோ போடுங்க, உங்களுக்கு லைக்ஸ் கருது எக்கச்சக்கமாக வரும். நீங்கள் வேலை செய்ய வேணாம், சம்பாதிப்பது மட்டும் நீங்கள் 5 டிஜிட்டில் 7 டிஜிட்லன்னு போட்டிங்கனாக்கா உங்கள் வீடியோஸ்க்கு மினிமம் ஒரு 100 லைக்ஸ். சாதாரண ஒரு நாளைக்கு 10 நாள் ஓடிச்சுன்னா அது 1000 லைக்ஸ் வந்துடும்னு வச்சுங்க. ஏன் இது எப்படின்னா, வி ஆர் ட்ரெயின்டு லைக் தட். எதுக்கு நீ இங்கிலீஷ் படிக்கணும்? என்ன வாட் இஸ் மீனிங் ஆஃப் தட்? ஒரு நிமிஷம் இருங்க, கூகுளில் பார்த்து சொல்கிறேன். சரியா? கூகுளில் தப்பாக இருந்தாக்கா கூகுளில், சாரி டு சே திஸ், கூகுளில் இருக்குது எல்லாம் உண்மை கிடையாது. ஹூ இஸ் நம்பர் 1 கிரிமினல் இன் தி வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இட் ஷோஸ் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. இப்போ இருக்குது. சரியா? அப்படி என்ன மீனிங்னா, இஃப் யாரோ எங்கேயோ ஒரு கண்டென்ட் எழுதி இதை நான் ஃபோட்டோ எடுத்து ரஜினிகாந்த் சேவ் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா இட் வில் ரஜினிகாந்த் தேடுறப்ப இந்த மொபைலையும் சேர்த்து காட்டும். இட் டஸ் நாட் மீன் கூகுளுக்கு இது ரஜினிகாந்த் பிரித்து புரிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. இட் ஜஸ்ட் அ சர்ச் இன்ஜின். யாரோ எங்கோ சேவ் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷன் தேடி எடுத்து உனக்கு காட்டும்பான்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் எல்லாத்துக்கும் கூகுள் எடுத்தால் எப்படி? அப்போ எப்படி டிக்ஷனரி சேல்ஸ் ஆகும்? அகராதியில் சேல்ஸே ஆகாது. நிறைய பசங்களுக்கு அகராதினா என்னன்னே தெரியல. சரிங்களா? நம்ம அந்தளவுக்கு டேலண்டடாக ஆகிட்டோம். எல்லாமே எது கேட்டால் இப்போ நான் எங்கன்னா ஊருக்கு போனால் என்னடா பண்ணுவேன், நான் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிப்பேன் சார். அதே மாதிரி த சேம் தாட் ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் டெக்னாலஜி. அப்படின்னா நீங்கள் சிப் இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்களோ அந்த சிப்பு ரியாக்ட் பண்ணி இப்போ டிவைஸோட கனெக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ கூகுள் மேப் நம்ம பார்க்குறோம்ல, இப்போ சிப் இன்சர்ட் பண்ணி கூகுள் மேப் பார்த்து அங்கே இருக்கிற கிளைமேட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மோர் அண்ட் மோர் நம்மளை மிஷின் லைஃபாக ஆக்கி ஆர்டிஃபிஷியலாக ஆக்கி நம்மளோட சுயசுந்தரம் எல்லாத்தையும் போய் யாரோ ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணி யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கு பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இந்த படிப்பு போதும். எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய போகிறோம். சரிங்களா? நம்ம தான் யோசிக்கவே போகிறது இல்லையே. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும்? கரெக்டு தானே? எப்போ நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏஐயில் நான் கோபால் நான் கற்றுக்கிறப்போ 1,00,000 பக்கம் கோடிங் எழுதணும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. அப்புறம் 10,000 ஆச்சு, அப்புறம் 2,000 ஆச்சு. இப்போல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கோபால் ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்துடும். காப்பி பேஸ்ட்டு சென்ட், ப்ரோக்ராம் ரெடி ஆகிடுச்சு. அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இல்லை இவ்வளோ தான். சைபர் செக்யூரிட்டி மொத்தமாக சுருங்கி அப்படி லிமிட்டடாக வச்சுருக்கிறோம். வி ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். சரிங்களா? சரி, ஒன் மோர் அடிஷ்னல் திங் என்னென்னா, முன்னாடியெல்லாம் படிச்சுட்டு வேலை தேடுவோம். இப்போ அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? லிங்க்டின்ல போங்க, ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டாக் டெவலப்பர்னு போட்டிங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கோ, இந்த கம்பெனியில் வேலை இருக்குன்னு அவனே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிடலாம். அதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. படித்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு எப்படி சீட் பண்ணுறதுன்னு ஏஐட்ட கேட்டால் அதுவே சொல்கிறோம். சீரியஸ்லி எப்படி சீட் பண்ணுறதுன்னு ஏஐட்ட கேட்டால் இதெல்லாம் படித்த மாதிரி எப்படி சீட் பண்ண முடியும்னா அதுவே ஏஐ சொல்லிவிடும். வேலைக்கு போயிடலாம். அதுக்குமே ஏஐ இருக்குது. அங்கேயே ஒர்க் பண்ணுறப்ப கேட்குறாங்க, உனக்கு ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு. எனக்கு பெருசாக ப்ரோக்ராமிங் தெரியாது, எனக்கு ஏஐ நல்லா தெரியும். கம் இன், கெட் அவுட். இப்போ நான் கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை மேடம். டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் பைத்தான் ப்ரோக்ராமில் எக்ஸ்பர்ட். ஒரு பேச்சுக்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க சார்? மினிமம் 3 ஹவர்ஸில் ப்ரோக்ராம் பண்ணிடுவேன். நீங்கள் சார் ஏஐயில் 10 நிமிஷம் முடிச்சிடலாம் சார். யூ கம் யூ கோ. இவ்வளோ தானே விஷயம். சரி, ஆஃப்டர் ஆல் ஐ எம் அ கார்பரேட் பர்சன். எனக்கு என்ன வேணும்? ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதே ப்ரோக்ராம் தானே. இப்போ எல்லாரும் ஏன் தெத்திடுறாங்க வேலையை விட்டு? ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது. இப்போ வர பசங்களுக்கு அப்டேட்டட் டெக்னாலஜி
நீங்கள் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஏஐ படித்தா நான் மாதம் 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், வருஷத்துக்கு 6-8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், என் அக்கௌண்ட்டில் என்ன வச்சிருக்கணும் என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை, கூகுளில் கேட்டால் தெரிஞ்சிடும். ஜிபேயில் கேட்டால் தானே பார்த்து தானே சொல்லணும். சார் இப்போ அக்கௌண்ட் எவ்வளோ சார் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, இதோ ஜிபே. எல்லாத்துக்கும் டிவைஸ் தானே ஞாபகத்தில் வச்சு, நம்ம தான் ஞாபகத்தில் வச்சுருது இல்லையே. எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டாலே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது, மொபைல் பார்த்து தான் சொல்கிறோம். நமக்கு தான் மெமரி பவரை யூஸ் பண்ணுறது தன்மையாக குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி வி ஹவ் ட்ரெயின்ட் இன் சச் அ வே. ஸோ அதனால் வெளியில் போகாமல் இருக்கணும்னா இப்போ அடுத்த 5 வருஷம் கழிச்சு நான் என்ன டெக்னாலஜி மெயின்டைன் ஆகுமோ அதை நான் படித்தேன்னா அடுத்த நான் 5 வருஷம் படித்து முடிச்சுட்டு போகிறப்ப நான் ஒரு 10 வருஷம் சஸ்டெயின் பண்ணலாம். அதையுமே எஜுகேஷன் சிஸ்டம் செய்கிறது கிடையாது. இவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நடந்தது. ஒரு 6-7 லைன் கிடுகிடுன்னு எனக்கு சொன்னார், டிக்டேட் பண்ணார். நான் கிடுகிடுன்னு டைப் பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, திருப்பியும் அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அதை ரிப்பீட் பண்ணிட்டார். ஆடி போயிட்டேன் நான், ஏன்னா அவ்வளோ மெமரி பவர். சரி, ஆக்சுவலாக இல்லை மேடம், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு 10 பாயிண்ட்டை சொன்னேன், அவர் பார்த்து டைப் பண்ணார். அதை நான் சொல்ல டைப் பண்ணார். நான் 10வது பாயிண்டில் சார் நீங்கள் இந்த வார்த்தை போட்டிருப்பீங்க சார், நான் போடல சார், நான் ஒரு டைப் பண்ண அவர் சொல்கிறாரு. நான் சொன்னேன் மேலேருந்து 3வது லைனில் 4வது வார்த்தை நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க பாருங்கன்னா, அந்த ஆமாம் இருக்குது சார் அப்படின்னு. என்னென்னா நான் பெருசாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, நான் இப்போ வரைக்கும் என் பிரெயினை மட்டும் தான் நம்புகிறேன். அதனால தான் பெருசாக டெவலப் ஆகாமல் மீடியம் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம். எப்போ கம்ப்யூட்டர் நம்பி ஏஐ நம்புறோன்னா அப்பயே நான் பெரிய ஆளாகிடும். இப்போ வரைக்கும் ஆகாததுக்கு காரணம் அதுதான். ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன், படுத்தா தூங்குறேன், நிம்மதியான வாழ்க்கையை வாழறேன். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்தியாவில் இப்போ முன்னெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால தான் யாருக்கு என்ன வருமோ அந்த தொழிலை நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி பிளைண்டாக ஏதோ ஒரு காலேஜில் போய் ஒரு எஜுகேஷன் தேவையில்லை, இனிமேல் ஃப்யூச்சர் அப்படி தான் இருக்கும்னு அதை ஆனால் அதை ஜாதி சார்ந்து ஒரு இது மாதிரி பண்ணி இங்கே முன்னெடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் அதே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவை பாரு, சவுத் கொரியாவை பாருன்றாங்க. சைனாலையும் சவுத் கொரியாலையும் நீங்கள் திருப்பியும் உங்களுடைய கான்செப்டே நான் வரேன், ஏஐயில் போய் நம்ம சர்ச் பண்ணோம்னு வச்சுங்களேன். சைனாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அங்கே மேக்ஸ் யாருக்கு நல்லா வருதோ அவங்க ஒன்லி மேக்ஸ் தான், கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மேக்ஸு, அது மாதிரி ஃபிசிக்ஸு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது அங்கே. அதனால் அதில் அவங்கள எக்ஸலண்ட்டாக அதில் டெவலப் பண்ணி விட்டுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் சார் சொன்ன மாதிரி டேடினா அப்பா, சரி ஓகே, அது மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அங்கே அவங்க ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய தாய்மொழி தான். நீங்கள் என்ன குட் மார்னிங் சொல்லுங்கள், குட் நைட் சொல்லுங்கள், குட் ஈவினிங் சொல்லுங்கள், ஆனால் அவங்க சைனீஸில் தான் மேண்ட்ரினில் தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒரு இது அதை உடனே என்ன நம்ம பண்ணிவிடுவாங்க அப்படின்னா மொழி வெறின்றவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெங்காலியில் பேசினா தான் அடுத்தது உங்களுக்கு ரிப்ளையே கொடுப்பாங்க. அது மாதிரி சில இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஈவன் கர்நாடகாலே இப்போ வர அந்த மாதிரி ஆரம்பிச்சிடுது. அது அவங்களுக்கு மொழி மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் கிடையாது, அது பாலிடிக்ஸு கன்னடாவில் இந்த மாதிரி. ஸோ தாய்மொழி கல்வியை இந்த NEPயில் முதல்ல கொண்டு 8வது வரைக்கும் உங்களுக்கு தாய்மொழி கல்வி தான் அப்படின்றதும், அதுக்கு மேலே விருப்பப்பட்ட பாடங்களை நீங்கள் படிக்கலாம், அதுக்கு கிரெடிட் உண்டு, எப்போ வேணால் நீங்கள் இப்போ அதை முடிக்கலாம், எப்போ வேணால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது சார்ந்த உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலான்னு சொன்னதை இந்த NEPயில் கொண்டு வராங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி மாற்றங்கள் இது வரைக்கும் நிகழலை. அதனால தான் நான் சொன்னேன், எஜுகேஷன் லைனில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதுக்கு நாம் தயாராகிக்கணும். யார் தயாராகிக்கணும்? பேரண்ட்ஸ் தயாராகிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பீயிங் அ சேர்மன் ஆஃப் நைஸ் ட்ரஸ்ட், நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா, இந்த பசங்க விக்டிம் ஆகாமல் இருக்கிறது எப்படி, அதாவது சைபர் கிரைம் குற்றத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லெவல்லையே காலேஜ் லெவல்லையே நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்புறது தான் இந்த ட்ரஸ்ட்டோட மெயின் மோட்டிவாக வச்சுட்டு இந்த ட்ரஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னா, நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபார் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு எல்லாருமே நீங்கள் என்ன ஆன்லைனில் பண்ணுறீங்களோ இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, இதோட எஃபெக்ட்ஸ் இப்படி இருக்கும், இதோட எஃபெக்ட்ஸ் இப்படி இருக்காது அப்படின்றத இந்த கரிக்குலம் பேஸ்லேயே நம்ம சொல்லிக் கொடுக்குறத இனிஷியேட்டிவாக பண்ணி தான் மேடம் இந்த ட்ரஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் ஆன் திஸ். ஸோ அதில் என்னென்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மாதிரியே சைபர் ஃபிட் ஸ்டூடெண்ட் அப்படி தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன்னு. சைபர் ஃபிட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் விக்டிம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சரி, ஏன் இதை இப்போது சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் அனாலிசிஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர், சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், இந்த மாதிரி ஒரு 28-30 சர்டிஃபிகேஷன் ஆன் சைபர் செக்யூரிட்டி மட்டும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெருசாக இல்லை. என் ஜென்ரேஷனில் நான் அட்லீஸ்ட் ஒரு 1000 பசங்களை நான் சேஃப்கார்ட் பண்ணி இவங்க சைபர் விக்டிம் ஆக மாட்டாங்க அப்படின்னா நான் டார்கெட்டை ஜெயித்த மாதிரி
ஒரு தாட் எனக்குள்ள. ஸோ அதனால் இந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து நிறைய ஏரியாஸில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மேடம். ஸோ கோயம்புத்தூர் ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கோயம்புத்தூர் நடந்த நிறைய கேசஸ் இருக்குது மேடம், நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா கண்டுபிடிச்சதுன்னு பெரிய பெரிய வார்த்தைங்களாக கிடையாது, இது எல்லாராலையும் கண்டுபிடிச்சிட முடியும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நம்ம கண்டுபிடிச்சோம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை தர் நேம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரொஃபஸர்ஸ் லெவலில், டீச்சர்ஸ் லெவலில் பண்ணுற க்ரைம், சைபர் க்ரைமை பேஸ் பண்ணி 4 கோடி 5 கோடி 3 கோடி இப்படி லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம ஸ்டேட்டில் ஹையஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இது இவங்களாம் கூட இந்த மாதிரி க்ரைமில் நம்ம மாட்டி பார்த்துருக்குறோம். இவங்களுக்கு பர்சனலாக நான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம கேசஸ் எடுத்து கொடுத்துருக்கோம், யாருன்றதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். ஏன்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே ஆன்லைனில் பெருசாக கிடைக்கிறது இல்லை, ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, தேடி தான் கிடைக்கிது. கெட்ட விஷயம் மட்டும் ஈஸியாக கிடச்சிரும். டு பி வெரி ஃப்ராங்க், ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதா, நல்ல அப்ளிகேஷன், கெட்ட அப்ளிகேஷன் நிறைய இருக்குது நல்ல அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணுறப்போ. ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன், அதை பற்றி கூட ஒரு வீடியோ போடலான்னு போட்டு ரெக்கார்டெலாம் பண்ணி வச்சுருந்தோம். என்னென்னா நமது அண்டை மாநிலங்களில் வந்து அங்கே வந்து இந்த போதை மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக உலகிக்கிட்டு இருக்குன்ற போது ஒரு பையனை போய் கேட்டிருக்காங்க, எப்படி தம்பி இதெல்லாம் கிடைக்குதுன்னு. சார் இது ரொம்ப ஈஸி சார், ஏஐயை யூஸ் பண்ணோம்னா நம்மளே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா உனக்கு இதை சொல்லி கொடுத்தானா, என் ப்ரொஃபஸர் தான் சார் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு சார் சொன்ன மாதிரி கெட்ட அப்ளிகேஷன் தான் நிறைய இருக்குது. முதல்ல அதை வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்கூல் லெவலில் ஆரம்பிச்சு காலேஜ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பற்றி பேசணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி பேசியிருக்கிறோம், எங்கெங்கே இப்போ லாங்குவேஜ் பேரியர் பற்றி பேசியிருக்கோம், ஸ்கில் மட்டுமே டெவலப் பண்ணி எப்படியெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் பேசியிருக்கோம். எஸ்பெஷலி பார்க்கும்போது இப்போ சைபர் செக்யூரிட்டி அதை பற்றி சொல்லியிருந்தார். அது சொல்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஃபர்தராக எப்படி இருக்கும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்யூச்சரை வந்து கணிச்சு எஜுகேஷனில் சொல்கிறதெல்லாம் வந்து ரியலி கிரேட். ஸோ ஒரு அலர்ட் கொடுத்த மாதிரி இருக்குது மக்களுக்கு. அண்டு சார் நீங்கள் ரியலி கிரேட். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், படித்த பையன் அதுக்கப்புறம் காலேஜ்க்கு போகும்போது எப்படி வந்துட்டு அவங்க வெளியே வந்து வேறு வேலையில் இருக்காங்க, எதுக்கு நல்லா படிக்கக்கூடிய குழந்தை ஆனால் அவங்களுடைய காலேஜ் டைமில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க. அந்த பயம் எல்லாமே தெரிய வருது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியலி கிரேட் பாயிண்ட். நம்ம டிஎம் சேனலில் வந்துட்டு நாங்கள் இன்வைட் பண்ணதுக்காக இந்த உங்களுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்க. ஸோ எங்களுக்காக வந்து இன்றைக்கி உங்கள் நேரத்தை செலவிட்டு மக்களுக்காக எல்லாமே கொடுத்துருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் இத்தனை வருஷம் லைஃப்லேயும் வந்துட்டு முதல் முறையாக எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கின்னு சொல்லியிருக்கீங்க. ரியலி கிரேட். ஸோ எங்களுக்கு தான் இங்கே ப்ரௌட் மொமெண்ட் இந்த இடத்துல. தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னும் டிஎம் பார்வையாளர்களை இன்னும் அடுத்தடுத்த நம்ம ஷோவில் வந்துட்டு மிக முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம், எஜுகேஷன் பற்றி கண்டினியூஸாக பேசலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் ஒரு ஹெல்த் பற்றி ஒரு கான்ஷியஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பேசலாம். தேங்க்யூ வெரி மச்.